என்னம்மா பிரிண்ட் அவுட் கிடைக்கலம்மா? பிடிஎஃப் அமைச்சிருக்கேன் பாரு, கிடைக்குது பாரு. ஸ்டார்ட் பண்ணு, அப்படி ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட். சரிங்கண்ணா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இங்கே பார்த்துக்கலாமே, ஏன் அதில் போய் கஷ்டப்பட்டு படிக்கிறேன்? இங்கே ஈஸியாக What's the answer? Come on. C is the answer, he says. Online, Hiranmay, ABCD. சொல்லுங்கண்ணா, இல்லை மெயின் லெவலில் இதா? எல்லாமே செங்கேஜ் கொஷின்ஸ் தானே? சரி, பார்க்கலாம், வேகமாக முடிச்சிடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே ஒரு 20 கொஷின் முடிங்க. பின்னாடி இருக்கிற கொஷின்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். போடு பார்க்கலாம். சரி, வேகமாக நோட் புக் எடுத்து போடு. கொஷின் நம்பர் 1 யாருக்குன்னு ஆன்சர் சொல்கிறது? ஆன்லைனில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? வெங்கட், ராகவர்ஷினி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் என்ன? சார் போட்டுட்டு இருக்கேன் சார். சார் 2B சார். சும்மா ரஃபாக போடுங்க, ரொம்ப எக்ஸாக்ட்லாம் போட வேண்டாம், சும்மா தோராயமாக அப்படியே போடுங்க போதும். நோ நீட் ஆஃப் வேஸ்டிங் டைம். ரெண்டாவது क्वेश्चन பார்த்தோன்னே சொல்லிடலாம். First question, MG. C sir. MA. Yes, Kanna, that's right. MA. It's a pseudo. So, MA into mu times should be equal to MG. All of that. That's all. Come on. So, C is the right answer. Question number 2. வேகமாக போடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ½ அன் ஹவர் மேலே எடுக்கக்கூடாது. போடு, பின்னாடி இருக்கிற கொஸ்டின் லேட் ஆனாலும் பரவாயில்ல. கொஸ்டின் நம்பர் 2. சார் 3 மார்க்குக்கு போட்டுருக்கேன். என்னம்மா? ஒரு கொஸ்டின் 3 மார்க்குக்கு போட்டுருக்கேன். இல்லை, அட்வான்ஸ் கொஸ்டின் அப்படி தானே வரும். நம்ம என்ன பண்ண முடியும், அட்வான்ஸ் அப்படி தான் கேட்குறாங்க. B sir. What's the n value? mg minus 1/2. Yes. So mu times of this. Mu times of this. Sir, option C sir. That's a point. எனக்கு நான் ஆப்ஷன் சின்னு சொல்கிறாங்கப்பா. தப்பு சார். இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்.
It is static friction. ஏன்னா the mass m rests on the horizontal surface ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாம இதை போடக்கூடாது. We should not do this. So applied force how much? Same as the frictional force, Fs. So frictional force is equal to applied force. So இந்த கொஸ்டினுக்கு B தான் கரெக்ட் ஆன்சர். பார்த்தா C மாதிரி தெரியும், ஆனால் C கிடையாது. C கிடையாது. போடுறதுன்னு 3D அம்மா 3 போடு வேகமாக போடுங்க யோசிக்கிறேன் ஷீட்டு கூட வரல பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன் பாரு குரூப்பில் அனுப்பலையா நான் அனுப்பிட்டேன் அனுப்பு இல்லை அனுப்பலையா இந்த அனுப்பு ग्रुप नेम என்ன பண்ணுவது மாணி வித்யாலயாஸ் மாணி Sir, 4B, the contact force between two surfaces now. which question you mean करना Third question. no contact force means there are only two contact forces in physics. One is normal reaction, another one is friction. You are supposed to give the sum of these two. 4B. You are supposed to give the sum of these two. That's the answer for third question. 4 B, sir. second option ஆமா செகண்ட் தான் கொடுத்துருக்கு கன்சிடரேஷன் போணும் தேர்ட் போட்டிங்களா கண்ணா have you done third contact force wouldn't block on the surface என்னம்மா ஆமா கண்ணே எல்லாமே கண்டுபிடிக்கணுமா இந்த போடுறோமா this is what is n value, right? N value. Frictional force 2.5 by 2. Mu times amg cos theta means mu times 10 root 3 by 2. So now you have what's mu value? Mu value 1 by root 3 only. அது கொடுக்கல சார் கொடுக்கல ஓகே Sir, 6 years. 6 செகண்ட் 3 கண்டுபிடிச்சிட்டிங்களா 3 போட்டிங்களா அப்போ mu எவ்வளோக்கு நான் ரூட் 3 எப்படிமா கண்டுபிடிச்சிங்க Sir, we can take it as mg sin theta minus frictional force equal to ma. Correct.
A is already given. So it is sin 30, right? 5 minus mu times 5 root 3 equal to A எவ்வளவு என்ன கொடுத்தாங்க 5/2. So what's mu value? Correct தானே? இப்போ what's a normal reaction? What is normal reaction? Normal reaction எவ்வளவு வந்தது 10 5 root 3 it is called. This is mu times 5 root 3. Mu times 5 root 3 means 1/2 root 3 times 5 root 3. So 2.5. So it's nothing but 2.5. So you get here 2.5 Newton. You get here 5 root 3 Newton. The sum of these two. The sum of these two is the resultant 90 degree, right? The sum of these two is the resultant 90 degree. இதாங்க நமக்கு ஃபைனல் ஆன்சர். இஃப் பை சான்ஸ் இட் மேட்சஸ் வித் எனி ஆஃப் தட் இட்ஸ் ஃபைன். அதர்வைஸ் no, it's nothing, it's not matching with anything. So none of this is the answer. So it's not matching with anything, therefore none of this is the answer. புரியல என்ன ஏதாவது? இது mg cos theta, இதான் n. அதான் இது. This is what is n. Right? This is mu times mg sin theta, mg cos theta. So this is what is this. We found mu from here and we substituted, so we got this. The sum of these two, 90 degree, Pythagoras theorem, you get. So if it is given in any of the options, it's right. So nothing, it's not given anywhere. So the point is that contact force is always, there are only two contact forces. One is normal reaction, another one is friction. One is normal reaction, another one is friction. Right? Next problem appa. Yes, sir. Question number 4. So in the மாதிரி ப்ராப்ளத்தில் constrained problems, there is only one simple concept. There is only one simple concept. For the very problem. Now the force is applied here. Look at the question. So it's rising up with a constant velocity. That's the point. At first we This is going up with a constant velocity. V is equal to constant. Means the upward force is equal to downward force, m2g. That's the meaning. The body has got m2g downward, which is exactly balanced by the upward force. That's the reason why the potential is, velocity is constant. Velocity is constant. Yeah. அப்போ இது எப்படி டீல் பண்ணலாம்? This is normal reaction. This is normal reaction. Now, as far as this body is considered,
this can be divided into two parts. The upper body. As for lower body is considered, again it can be divided into two parts. So the same n, what is n? Normal reaction between the two bodies. Where is theta? Alpha or theta வேதோன்னு வச்சுக்கலாம். பாருங்க நான் n பிரிச்சிருக்குது நான் ஆங்கிள்லாம் கரெக்டாக பண்ணிக்கணும் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கணும் கண்டுபிடிக்கணும். I have done n properly, check it. கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லை ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. கீழே கரெக்டாக பண்ணியிருக்கேன் மேலே சரியாக தான் இருக்கு. அது எப்படி போய் என்னது நார்மல் ரியாக்ஷன் போய் எப்படி மாதிரி டூ டிஃப்ரெண்ட் வரும் எப்படியாவது போட்டோமா நான் அதான பேசிக் ஃபிசிக்ஸே. நார்மல் ரியாக்ஷன் மஸ்ட் பி a கான்ஸ்டன்ட். சரியா அது மாறாது அது போய் எப்படி மாறும். ஸோ நத்திங் கால்டு n1 n2 சரியா சரிடா கண்ணு கான்செப்ட் புரியலையா? அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. n at a given point must be equal and opposite. action reaction தானம்மா action எப்படி போய் டூ டிஃபரெண்ட் வாய்ப்பே கிடையாது. சரியா ரைட். இப்போ because this body is going with uniform velocity is understood, this body is also going with uniform velocity. ஏன் ரெண்டு பேரும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்காங்க, சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்டில் இருக்காங்க. இப்போ இவளுக்கு ஆக்சலரேஷனா இவளுக்கு ஆக்சலரேஷன், இவளுக்கு யூனிஃபார்ம்னா இவளுக்கு யூனிஃபார்ம். கரெக்ட் தானே? அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் போடு n sin alpha equal to f. சரியா இங்கே சொல்லு திஸ் ஈக்குவல் டு திஸ் எவ்வளோ சொல்லு திஸ் டூ upward and downward. This is upward, this is downward. சொல்லுப்பா n cos alpha is equal to mg m2g. சால்வ் பண்ணுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. எவ்வளோ ஆன்சர்? Option B. That's right. Second option. Yes, that's it. கான்செப்டில் டவுட் இருந்தால் கேட்கண்ணே. வெரி சிம்பிள் கான்செப்ட். சொல்ல போனால் இதுக்கு நம்ம போட்டுக்கிற ப்ராப்ளம் மெயின் லெவல் ப்ராப்ளம் தான். அதில் ஃபஸ்ட்டு இப்போ 20 ப்ராப்ளம் மெயின் லெவல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பரவாயில்ல. எதில் கண்ணே வேறு கொஸ்டின் அது பார்க்கலாம். இப்போ டிஸ்கஸ் 5th கொஸ்டின் முடிச்சிட்டிங்களா? 5D 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 கண்ணே ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நோ நீட் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் இட் இல்லையா? 6 இது வேணால் ஒரு சிலருக்கு தெரியாது. சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே நாட் நோ திஸ். ஆமாம் அவ்வளோ கூட போவேண்ணா இங்கேயே உனக்கு கன்வென்ஷன் வந்துடும். என்னென்னா 2t is equal to t. This is possible if and only if t is equal to
0. It's possible if and only if t is equal to 0. இதுலேயே முடிச்சலாம். You need not go further. You need not go further. Next. நீ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடி. பேராகிராஃப் கொஸ்டின் பாருங்க, அதான் உனக்கு சரி வரும். கொஸ்டின் நம்பர் 16 பாரு. கொஸ்டின் நம்பர் 7. ஏன்னா அங்கே தான் கொஸ்டின்ஸ் நல்லா இருக்கும். ரியல் அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் அங்கே தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 7. 17D இல்லையம்மா, அது கொடுக்கலையம்மா, உங்கள் ஆன்சர் கீழே அது கொடுக்கலையே. Two men P and Q of mass M and M. இது போட்டிங்களா கண்ணா? என்ன பாயிண்ட்ஸ் வந்தது? சார் பி சார். இல்லை சார் சி 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 சி. எந்த கொஸ்டினும் கொஸ்டின் 17 இல்லையே கண்ணா, அது கொடுக்கலையே அவங்க. சார் சான்ஸ் இல்லை சார். 16, 17, 18 அந்த மூணு பாருமா நீ. இந்த கொஸ்டின் பார்த்தா நீ போர் அடிக்குதும்ப. Question number 17. ரித்விக் ஆன்சர் சொல்லுங்கண்ணா. சார் இது பாருங்க சார். சார் கொஸ்டினே படிக்கல சார். ஓ எதுக்கு யாருக்கண்ணா ஹெவி? பியா கியூவா? இல்லை சார். பி இஸ் ஹெவியா? பி கியூ. ஸோ இது எம், இது ஸ்மால் எம். டென்ஷன், climb up. யார் climb up? P and Q climb up the. சார் இதை வந்துடுறேன். சார் ஆப்ஷன் ஏ வாஸ் 17 ஏ பக்கண்ணா. இல்லை கண்ணா, அவங்க பீன் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகே பார்க்கலாம். Climb up the rope so that the acceleration of Q is upward is double that of Q downward. So P upward is double that of Q downward. கரெக்டாக பார்ப்பா, நான் மார்க் பண்ணிக்கிறது மட்டும் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் கிடைக்காதுன்னு எழுதிடலாம். 7 ஆமாம் கண்ணா, பி. தட்ஸ் ரைட். Q தான் சார் அப்வர்ட் போகும். அப்படியே சொல்லியிருக்காங்களா? சார் Q தான் சார் வந்து ரைட்டஸ் Q தான். ஓகே ஓகே ஓகே. அப்போ இதுக்கு 2Q, this is Q. சரி கண்ணா, அவ்வளோ பி ஈக்குவேஷன் எழுதிட்டா முடிஞ்சிருப்போம். சிம்பிள். எஸ். ஸோ mg minus t equal to சார் acceleration of Q upward வந்து double that of P downward சார். ஸோ P வந்து ஒரு A வருதுன்னா Q 2A வருது. அதான் அதுதான் நான் பண்ணியிருக்கேன். P downward, double that of P downward. அதுதான் சார் டபுள். கரெக்ட் கண்ணா, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கரெக்ட். இப்போ சரியா இருக்க பாருங்க. இப்போ சரியா இருக்கா கண்ணா? எஸ் சார். The other side இங்கே சொல்லுங்க. T minus mg is equal to 2. T minus small mg equal to m times 2a. இப்போ என்ன சால்வ் பண்ணோம் நம்ம? டென்ஷன் சால்வ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எலிமினேட் ஏ அண்ட் ஃபைன் டி, அவ்வளோதான். சார் என்ன பண்ணுவான்னு பாருங்க. அவன் இந்த சர்க்கிள் பார்த்து அப்படியே உள்ள மோட்டார் சைக்கிள் மாதிரி இப்படி போகிறான்னு அசியூம் பண்ணிட்டேன்.
ஓகே ஓகே உள் சைடு இல்லை அவன் ஒன்றுத்தில் உள்ள ஒன்றுத்தில் உள்ளே ஒன்றுத்தில் வெளியே போகிறான். பி சார். பி சால்வ் பண்ணுங்க. பி வருது பாரு. சால்வ் பண்ணுங்க. பி வருது பாரு. செக் இட். Yes sir, yes. சார் 18 இல்லைக்க நான் ஏ கொடுக்கலம்மா. அவன் ஆன்சர் கீழே ஏ கொடுக்கல. இல்லை அங்கேருந்து அவங்க ரியல் அட்வான்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஃபுல்லாக மெயின் லெவல். நான் சொன்னது உங்களுக்கு அட்வான்ஸ்லேயே முக்கால்வாசி கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, மெயின் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த கடைசி செக்ஷன் இருப்பார், அந்த பேராகிராஃபு, அங்கே தான் அவங்க ரியல் அட்வான்ஸை காட்டுறாங்க. மற்றெல்லாம் மெயின்ஸே எப்படி கொடுத்துட்றாங்க. எனக்குன்னு 8 இல்லையே கண்ணா, சி கொடுத்துருக்காங்களாம்மா. மூவ் பண்ணிடலாமா? போட்டிங்களா கண்ணா? டே போடுங்கடா, சும்மா உட்காந்துக்கிறீங்க. நீ உன் ஃப்ரெண்டை சேர்ந்து அப்படி தான். சார் 18 சார் சியா சார், ஐ மீன் 8 சியா. 8 ஆமாம் கண்ணா, சி கொடுத்துருக்கேன். 18 சி 18 சி அம்மா. இல்லை கண்ணா அவங்க டி கொடுத்துருக்காங்கம்மா, 4th ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சார் ஆனால் ஆங்கிலே தெரியாமல் என்ன சார் பண்ணுங்க. இது பார்க்கலாம். போல மக்கண்ணா, shall we move on? Shall we move on next question? Yes. Yes. மற்றவங்க சொல்லுங்க. ஜான்வி ஸ்ரீ சொல்லுங்கண்ணா. இப்போ மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட்டு? Yes sir. யூ சால்வ் இட். குட். அர்ஜுன் சொல்லுப்பா. மூவ் பண்ணலாமா? வெங்கட் மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின்? இந்த கொஸ்டின் பாருங்க. இது நான் நிறைய முறை கிளாஸில் சொல்லியிருக்கேன். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆமாம், நிறைய முறை சொல்லியிருக்கோம் அந்த கிளாஸில் இதை பற்றி. நம்ம சிம்பிள் மெட்டல் நோட்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் mg cos theta naught tension. These two will be equal. Tension equal to mg cos theta naught is true only at theta max. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இது இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துலலாம் இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீட்டாவில் கமான் எவ்வளோ வரும்? mg காசு இவங்க ஆன்சர் டீட்டா கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 60 டிகிரி. ஸோ mg into 1/2 டென்ஷன் ஒமேகாவும் கொடுத்துட்டாங்க. எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ ஒரே ஸ்டெப் தான். வெரி சிம்பிள் ஸ்டெப். அவ்வளோதான், முடிஞ்சது. வெரி சிம்பிள். T minus mg/2 is equal to ml omega square. அவ்வளோதான், கண்டுபிடிங்க. என்ன வேணுமோ கண்டுபிடிங்க. 9 இல்லை கண்ணா, ஏன்னு கொடுத்துருக்காங்களாம்மா. 9 என்ன கண்ணா ஆன்சர் பாருங்கப்பா. போடு, சரி பண்ணு கண்ணா. சேம் டைரக்ஷன் தான் சுற்றுறாங்க. அப்போ 9th கொஸ்டின் போடுமா? 9th கொஸ்டின் போடுமா? எஸ், யாராவது ஆன்சர் கொடுங்க. போது என்ன ஆன்சர்? கமான். Sir, option C. Option C. That's right. C 4.5 is right. சித்தார்த் ஆன்சர் கிடைச்சதா கண்ணா? 4.5 கிடைச்சதா?
டைரக்ட் சப்ஸ்டியூஷன் அவ்வளோதான். நைன்த்துக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? வரலையா? நைன்த் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். பிடிஎஃப் கூட குரூப்ஸில் அமைச்சிருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே கிடைக்கலன்னா சொல்லுங்கள், குரூப்பில் அனுப்புகிறேன். பிடிஎஃப் எல்லாருக்கும் குரூப்ஸில் அந்தந்த குரூப்பில் அமைச்சிருக்கேன் பாருங்க. மூவ் பண்ணிட்டுமா? இது 4.5 கிடச்சிட்டு தான். சொல்லு கண்ணா. சார் இந்த குரூப்ல பிடிஎஃப் அனுப்பல சார். அப்படி ஏதாவது பண்ண கண்ணா. இந்த வந்து ஒரே நிமிஷம் அவங்க அமுச்சிட்டு வந்துடுறேன், கேட்குறாங்க. கண்ணா அமுச்சிட்டும் பாருப்பா. ராகவர்ஷன் எங்கள் குரூப்பில் போட்டிருக்கேன் பாருமா. தேங்க்யூ சார். சி வருது சார். வேக்கன்ட் ரிசல்டன்ட் சார் நடக்க முடியாது. கேட்டிருக்கிறது ரிலேட்டிவ் ஒமேகா. ஓகே. உங்க ரிசல்டன்ட் சார் ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கேஸ். இது சேவ் போகுது. சொல்லுமா, தப்பாக இருக்கா? சார் 26th கொஸ்டின் இல்லை 9th கொஸ்டின்மா. 9th கொஸ்டின் ஆன்சர் செட் ஆகலையே. ஸோ ரெண்டும் ஒரே சைடு தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இது வந்து √3r ஆர் இது வந்து v, இது வந்து 2v. வேல்யூ கொஞ்சம் மாற்றி சரி. இப்போ வாட் இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் A? எவ்வளோ கண்ணு ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் A? v/r. ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் B? 2v/√3r. உனக்கு என்ன வேணும்? B வித் ரெஸ்பெக்ட் டு A. அப்போ ஒமேகா ஆஃப் BA ஆட் பண்ணலாமா செப்பரேட் பண்ணலாமா? கரெக்ட் தானே? சி தான் வருதா? பட் கொஸ்டின் அது இல்லையே, அதான் நம்ம ஏமாறக்கூடாது. அப்படி கேட்கலாம், நல்ல கவனி. கொஸ்டின் நல்ல ஆஸ் அப்சர்வ் பை ஏ. இப்போது ரெண்டு பேரும் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஐ ஆம் த தேர்ட் பார்ட்டி. இங்கே ஸ்டாண்ட் பண்ணி நான் பார்க்குறபடி அப்படி பார்க்கும்போது திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட்.
ஸோ திஸ் ஆன்சர் இஸ் ட்ரூ ஃபார் அ தேர்ட் பார்ட்டி. புரியுதா? அப்போ 2 பேர் சுற்றிட்டு இருக்காங்க, நான் 3வது மனுஷன் வெளியிலேருந்து பார்க்குறேன், எனக்கு இந்த ஆன்சர் கரெக்ட். பட் அவங்க கேட்குறது வந்து ஆஸ் அப்சர்வ்ட் பை ஏ கேட்குறாங்க. அப்போ ஏவை முதல்ல நீங்கள் கொண்டு வரணும். ஏ ஒரு ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ தேர் இஸ் நோ தேர்ட் பார்ட்டி ஹியர், இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஃபஸ்ட்டு. இப்போ இவர் தான் இவரை பார்க்குறாரு, அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். இப்போ அந்த கொஷனில் வந்து அந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் நமக்கு நோட் பண்ணணும். ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது நிறைய இடத்துல எப்படி கேட்குறாங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் கொடுத்துருவாங்க. அதாவது வந்து எர்த்து இன்னொரு பிளானட்ஸ் மெர்க்குரி இல்லை வீனஸ் என்னன்னு கொடுப்பாங்க. ஏதாவது இல்லை 2 பிளானட்ஸ்னே ஆரம்பிச்சிடுவாங்க கதையை. 2 planets, one is rotating with respect to what is the angular velocity of say Mercury with respect to Earth அப்படி கேட்பாங்க. அப்படியே கேட்குறாங்க ஜென்ரலாக. அப்படி கேட்கும்போது இட் இஸ் நாட் தேர்ட் பார்ட்டி. புரியுதா? ஏன்னா ஆஸ் அப்சர்வ் பை பர்சன் இந்த எர்த்துன்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஆகிடும் கொஸ்டின். அப்போ நீங்கள் ஒமேகா 2 - ஒமேகா 1 போட்டால் தப்பு. புரியுதா? அப்போ இது கிடையாது. இது பார்க்கலாம். இது எப்படி பார்க்கணும்னா எப்படி how we are looking at this is first of all this formula is always true. What is that? V is equal to R omega provided the angle between this and this is 90 degree. அது கம்பல்சரி இருந்தாகும். angle between them is 90 degree. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல்ல இந்த ப்ராப்ளத்துக்கு இதை முதல்ல ஜாயின் பண்ணுங்க. எவ்வளோ இது? 2R பைத்தாகரஸ் தியரம் √3R R 2R. இப்போ இந்த வெலாசிட்டியை ரெண்டாக பிரிங்க. this 2v is now resolved into 2 parts. இப்போ சும்மா நீங்களே தீட்டான்னு எடுத்துக்கோங்க. அப்போது this is becomes theta. கரெக்ட் தானப்பா? செக் பண்ணப்போ நான் தீட்டாவை மாற்றி போட்டுற போகிறேன். அப்போது this is 2v cos theta, இது வந்துட்டு 2v sin theta. Now you are interested only in this. இது மட்டும் தான் உனக்கு வேணும், இது உனக்கு வேண்டாம். ஏன்னா இந்த பர்சன் பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு பர்சன் பார்க்கும்போது அவனுக்கு அந்த பாடி வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ. தட் இஸ் நாட் கிவிங் எனி ஆங்குலர் மோஷன், இட் இஸ் கிவிங் ஒன்லி லீனியர் மோஷன். பர்பெண்டிகுலர், அதான் நான் முதல்ல இங்கே சொன்னேன். பர்பெண்டிகுலர் ரெண்டுக்கு பர்பெண்டிகுலர் சொன்னது அது பர்பெண்டிகுலர் காம்பனண்ட். அப்போ this is a perpendicular component of velocity. அப்போ as far as A is considered, omega of B with respect to A is simply given by in the velocity 2v cos theta by R 2R. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? அப்போ இவனை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்டிகல் இப்படி சுற்றுது. புரியுதா? As far as A is concerned, this is omega of B with respect to A as per A. புரியுதா உனக்கு? omega of B with respect to A as per A. அப்போ உங்களுக்கு இப்போ cos theta இதுலேருந்து கண்டுபிடிச்சி போட்டுருங்க. adjacent by hypotenuse அவ்வளோதான். சாரி, இதுதான் adjacent by hypotenuse. அப்போ √3/2 போட்டுங்க. அவ்வளோ இதை எடுத்துகிட்டு √3/2 போட்டுங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ என்ன வருது பாருங்க. வருதா? ஆப்ஷனே வரலையே. முதல்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடி. இல்லை ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையே. இவனோட வெலாசிட்டி நம்ம ரெஸ்ட்டுக்கே கொண்டு வரலையே, அப்படியே எடுத்துட்டோமே, தப்பு பண்ணிட்டோம்ல. இவன் நம்ம ரெஸ்ட்டுக்கே கொண்டு வரலையே முதல்ல. யூ ஹவ் நாட் brought him to rest now. We have to add it. First make him relative velocity. இப்போ நான் அதில் என்ன இந்த அப்ரோச்சில் என்ன தப்பு நடந்ததுன்னா பர்பெண்டிகுலர் தான் நம்ம எடுத்தோம், ஆனால் ரிலேட்டிவ் எடுக்காம விட்டோம் இல்லையா? முதல்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் போகணும். சரி போடும். முதல்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B with respect to A கண்டுபிடிங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B with respect to A is equal to under root VV square VA square minus தானே 2VA VB cos theta. இப்போ இவருக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். எவ்வளோ ஆங்கிள்? 90 டிகிரி இல்லையா? between this velocity and this velocity. What is the angle? 90 degree. போடும்.
அந்த ரிலேட்டிவ் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அதில் தான் நீங்கள் காம்பவுண்ட் எடுக்கும். நான் மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ அப்படியே விட்டுட்டேன். இந்த வெலாசிட்டி நான் 0 பண்ணால் தான் முதல்ல ரிலேட்டிவாக நடக்கும். போடுக்கண்ணா. G by 16 plus m by m. என்னம்மா 26th question. 4G by 16 plus m by m. Question number 26. 26 சொல்லுங்க. 4G by 16 plus m by m. அது என்ன நான் போட்டு பார்த்தா எனக்கு 16 வந்தது நியூமரேட்டரில். ஆனால் அவங்க ஆன்சரில் 4 தான் கொடுத்துருக்காங்க. பட் டினாமினேட்டரில் வந்து அவங்க 17 கொடுத்துருக்காங்க. 17 அதான் பார்க்கலாம். வில் செக் இட். சரி பாருங்க. இந்த m வந்து ரைட் சைடு அதில் ரொம்ப ஈஸி இல்லைம்மா. 4t 4x இது x அவ்வளோதான். அடிப்படா இதுதான் வந்தது. வில் செக் இட். 17 வரணும்னா தென் இது வந்து ஐ திங்க் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து இங்கே எக்ஸ் இங்கே 2x இல்லை சார், அவங்க இங்கேயும் 2xன்னு எடுத்துக்கிறாங்க. பட் இது வேர்ட்டிக்கலாக இருக்கிறது அவங்க பார்க்கவே இல்லை. இல்லை அது இல்லை, என்ன 4x தான் வரணும். 4x தான் வரணும். அது அப்படி வரக்கூடாது. பார்க்கலாம். வில் செக் இட். முதல்ல இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுக்கண்ணா. இந்த கரண்ட்டாக போர்டில் இருக்கிற கொஸ்டின் சால்வ் பண்ணு. 9th question. Let us get the correct answer. புதுசாக வரைவா. இந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சு நடக்கண்ணே? யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்? ஓகே. Right, now the situation is like this. Is VA. இது V னே வச்சுக்கிறேன். ஏன் VA Bன்னு குழப்பிக்கிட்டேன். This is 2V. 2V தான் என்னது? This is √3R. This is R. This has become 2R. This is theta. So clearly theta is equal to 30 degree. Clear amma? அப்போ இதுவும் 30 டிகிரி தானே? கவனிப்பா, 30 டிகிரி தானே? இப்போ நம்மளோட எய்ம் என்ன? we want to divide this perpendicular. அதான் ஏதாவது ஐஜேயில் வருமானு தெரியல. ஏன்னா இல்லை, நமக்கு இங்கே பர்பெண்டிகுலர் தேவைப்படுது. ஐஜே வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதான் சார், இங்கே நமக்கு காம்பனன்ட்ஸ் தெரியும். அங்கே வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க அலாங் த. அதான் அப்போது இந்த ஆங்கிள் எவ்வளோமா? இது டீட்டா தான் வருதா? செக் பண்ணி லாஸ்ட் டைம் டீட்டா 30 டிகிரி. அப்போ இது வந்து 2V cos 30 டிகிரி. சார் 2V sin 30 minus V cos 30. அது வந்து இந்த டைரக்ஷன் இல்லை, நமக்கு இந்த பேரலில் என்ன வருதுன்றதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அதாவது இங்கே என்ன வருதுன்றதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. இந்த இப்போ இதில் வந்து இதனோட காம்போனன்ட் இங்கே போட்டிங்களா எவ்வளோ கண்ணா வரும்? V சொல்லுப்பா. V cos 30 √3/2 வரும். இதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. யூ நாட் பாதர் அபவுட். அதே மாதிரி இங்கே இவனுக்கு போட்டிங்கன்னா காம்போனன்ட் இங்கே எவ்வளோ வரும்? 2V sin 30 1/2. இதை பற்றியே நமக்கு கவலையே இல்லை. ஏன்னா திஸ் இஸ் லைன் வர இட்ஸ் லைன் ஜாயினிங். அலாங் லைனில் போய் என்ன பண்ண போகிறோம்? நமக்கு ரொட்டேஷனல் மோஷன் தானே வேணும்.
along வேணும் இது relative velocity இருக்கே. இருக்கட்டும்மா, இருந்தாலும் அது ரொட்டேஷனை கொடுக்காது இல்லை. இப்போ ஒருத்தர் முன்னாடி போயினுக்கிறா, ஒருத்தர் பின்னாடி போயிட்டு இருக்கா ஒரே லைனில். வில் இட் கிவ் யூ ஒமேகா? அப்போ அது நமக்கு ஒமேகா கான்ட்ரிபியூஷன் இல்லை. கொஸ்டின் நமக்கு ஒமேகா கான்ட்ரிபியூஷன் தானே, கரெக்ட் தானே? ஸோ இட் கிவ்ஸ் யூ லீனியர் வெலாசிட்டி, பட் லீனியர் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, பட் நோ வே இட் இஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் ஃபார் யுவர் ரொட்டேஷனல் மோஷன், கரெக்ட் தானேம்மா? அப்போது இங்கே என்ன இருக்குன்னு சொல்லுப்பா, இங்கே என்ன இருக்கு சொல்லுப்பா, கமான், இங்கே எவ்வளோ இருக்கு சொல்லுப்பா, சொல்லுங்கள். இது எவ்வளோ வரும்? 90 டிகிரி. இது V, இது V cos 30, அப்போ எவ்வளோ வரும்? V sin 30 எவ்வளோ வரும்? ஸோ திஸ் இஸ் A, velocity of A rather, this is velocity of B rather, they are opposite. Add பண்ணோம். Opposite, correct. add பண்ணலாம், separate பண்ண தேவையில்ல, add பண்ணலாம். அப்போது velocity of B with respect to A perpendicular to R, இதான் மாறு 2 மீட்டர், கரெக்டா? எவ்வளோ சொல்லுமா? 2V √3/2 O plus V/2. நீங்கள் டயக்ராம் போட்டால் தான் புரியும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் அந்த டயக்ராம் அடிச்சுட்டு புதுசாக போட்டேன் மறுபடியும். இப்போ ஒமேகா ஆஃப் B with respect to A as observed by A, this whole thing divided by எவ்வளோமா? 2R. இப்போ ஆன்சர் வருது பாருங்க, அவங்க சொன்ன ஆன்சர் இப்போ வருது பாருங்க. எஸ், அவங்க சொன்ன ஆன்சர் இப்போ தான் வருது, ரைட். இல்லைனா நீங்கள் முதல்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு V 2VV 90 டிகிரினா என்ன வரப்போகுது? V² √5Vயா? இல்லை, ஸ்கூட்டணும் 90 டிகிரி √5V அதனோட இல்லைம்மா, கரெக்டு தானே? இந்த கண்ணா இப்போது இந்த வெலாசிட்டி 2, இது Vயா? இது ஒரு V, இதுதான் உங்களுக்கு நெட் வெலாசிட்டி எவ்வளோது? √5V. இதை கண்டுபிடிச்சிட்டு இதனோட காம்போனன்ட் பர்பெண்டிகுலர் எடுத்துக்கினாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். நான் சொல்கிறது புரியல, அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். என்ன ரிஸ்க்குன்னா புது ஆங்கிளுக்கு டெவலப் ஆகும், இந்த ஆங்கிள் யூஸ் ஆகாது. யூ வில் கெட் எ நியூ ஆங்கிள். அந்த ஆங்கிள் 90 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். நான் சொல்கிறது புரியல? 5V கிடச்சிரும், சாரி √5V கிடச்சிரும். அந்த √5V மேபி இங்கே எங்கன்னா இருக்கலாம். அதனோட பர்பெண்டிகுலர் காம்போனன்ட் கண்டுபிடிச்சின்னா சேம் ஆன்சர் யூ வில் கெட், கரெக்ட் தானே? Sir, 10th one B, sir. 10B. 10B இருக்குன்னு 10B சாதாரண இன்டகிரேஷன், வேறு ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் இன்டகிரேஷன். வெரி குட். அர்ஜுன் 10th கொஸ்டின் போட்டியமா? 9th கொஸ்டின் முடிச்சாச்சா? 10th கொஸ்டின் அர்ஜுன் முடிச்சாச்சாம்மா? Have you completed this? A we are getting it, we got it. அவங்க ஏ தான் சொல்லியிருக்காங்க. Well, see, sir.
11 C. 11 C. 11 Sir, C na sir. எதுக்கான சி வருது? 9th sir. இதை நான் போர்ட்லேயே போட்டுனேன் கண்ணா, இது ஏ வந்துருச்சு கண்ணா, முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். த சேம் ஆன்சர் யூ காட் ஹியர், ஆல்ரெடி யூ காட் இட். வி காமன் 10th sir. என்னமா 10th க்கு B வருது after next. ஆமாம் 10th பி தான் கரெக்ட். 11 C. 12 also C, sir. சரி கண்ணா, இதை வந்துட்டுமா 11 C. 10 நான் பி போர்டில் போடணுமா என்ன? நோ நீட் நோ, சும்மா ஒரு இன்டகிரேஷன் போட்டிங்களா வந்துட போகுது. நோ நீட் ஆஃப் டூயிங் இட் ஆன் போர்ட், ரைட்? ஜஸ்ட் இன்டகிரேஷன். என்ன கேட்டாங்க அவங்க? ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகளா? ஓகே, பை எம் போட்டு ஆக்சலரேஷன் டிவி பை டிடி போட்டு ஒரு இன்டகிரேஷன் லிமிட் போட்டிங்கன்னா முடிஞ்சுது, ரைட்? ஓகே, கமான். 11 C. இது வந்து வெரி பாப்புலர் கொஸ்டின், நிறைய முறை கேட்டாங்க. எதுவுமே தேவையில்லை, எந்த சூடவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இங்கே எவ்வளோ மாஸ் மொத்தம், ரெண்டு பேரோட மாஸ் எவ்வளோ? 80 G. டென்ஷன் 2T, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு ஒன்றுமே வேணாம், அவன் ஈக்குவல் எடுத்து தான் இருக்கிறான், நமக்கு எதுக்கு சூடெல்லாம் போட்டுக்கிட்டு. புரியுது கான்செப்ட்டு? எதுவுமே வேணாம், இவங்க 2T, இங்கே 80, ஆன்சர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படின்னா, அவன் ஆக்சலரேட் ஆனால் தான் அந்த பிரச்சனைலாம். ஆக்சலரேட்டே ஆனாலும் அதே தான் ரூல். ஆக்சலரேட்டே ஆனாலும் டோட்டல் ஃபோர்ஸ் மைனஸ் 2T ஈக்குவல் டு MA, அவ்வளோதான் முடிஞ்சு. புரியுதில்ல? ரைட், சொல்லுங்க. someone is having some doubt. I think Arjun has some doubt. துவாரகா போடுறே கண்ணே. Sir, 12 C. இதை வந்துட்டுமா 12 C. நோ 12 ராகவர்ஷினி 12 ஆன்சர் கொடுக்குறியா? Sorry, sir. B. ரித்விக் பி தட்ஸ் ரைட், குட். பி Diameter போட்டு. ஓ ரேடியஸ்க்கு ஓ சும்மா அதிலே ஆன்சர் மாறிடுதோ? ஓகே ஓகே, ரித்விக் ஆன்சர் சொல்கிறேம்மா? B தான் sir. பி தான்ல? ஏன்னா இது ரொம்ப சிம்பிள். சேஞ்ச் இன் மொமெண்டம் mv, B ஆயிருக்கு. சேஞ்ச் இன் மொமெண்டம் mv, வெக்டர் என்ன B ஆ? டைம் டேக்கன் Change amount empty, sir. Empty. சாரி I will take cos and 2 MV டிவைட் டைம் டேக்கன். டைம் எவ்வளோ? டைம் டேக்கன் எவ்வளோ டக்குன்னு? ஆ பை ஆர் தானே, 2πr by 2 πr Pi D by 2. by velocity. இது வந்து d by 2 போட்டுப்போம். This is time, right? It's acceleration. Question number 13 யாருக்கு ஆன்சர் கொடுக்க போறீங்க? Question number 13, who is going to give me answer? தருண் கார்த்திக் சொல்றேன். Question number 13 ஆன்சர் சொல்றியாப்பா? அசீஃப் கான் ஆன்சர் சொல்றேன். நீ வந்ததுலேருந்து வாயை திறக்காம உட்காந்துக்கிற. அசீஃப் tell me answer. ஜான்வி ராகவர்ஷினி யாருன்னா ஒருத்தர் ஆன்சர் சொல்லுப்பா. அதுக்கு கிளாஸ்ல இருக்கிறவங்க சொல்லாதீங்க பாருங்க, இப்போ ஆன்லைன்ல சொல்லிட்டோம். எஸ் எஸ் கம் ஆன். Option B, first one. 13th question, option சொல்ற கண்ணே ராகவர்ஷினி சொல்லுப்பா. 13, question number 13 என்ன ஆச்சு சொல்லு, சொன்னியே ராகவர்ஷினி. B. B you claim, okay. Sir, option A nu varudhu sir, 13th question. Arjun A, C,
போடுங்க டக்குண்ணே, வேகமாக டயக்ராம் போடுங்க டக்குண்ணே, அப்போ தான் வரும். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பிரிண்ட் கொடுக்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி கொடுக்காம போயிட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க ஆக்சுவலாக இந்த கிளாஸ் இருக்கிறது. சி இல்லை சார், 4th ஆப்ஷன் சார். 13 4th ஆப்ஷன். 4th 1 வருது கண்ணே. 4th ஆப்ஷன் none of this. Sir, 13C sir, 1. 13 அதாங்கண்ணே. ஜான்வி ராகவர்ஷன் என்ன சொன்னானே என்ன புரியல, ஏதோ some answer she said. 4th சார். She said 4th, none of this. சார் எனக்கு சி தான் ஸ்டடி தான். இப்போ கேண்டிடேட் போட்டு 13th A option வருது சார். The wedge acts as a constant horizontal force. The wedge is moving on a smooth horizontal surface. Ball of mass m is. சார் எம் சார் இங்கே காட்டிக்கிறேன். எப்படி கண்ணு போடலாம்? சீக்கிரம் டீட்டா செகண்ட் டேட்டா வருதா? அதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சார் 6 கொடுத்திருக்காங்க சார் அந்த ஆப்ஷன். கரெக்ட் கரெக்ட் அர்ஜுன், யூ ஹேவ் பீன் கிளைமிங் செகண்ட். முதல்ல அதாம்மா சொல்லிட்டு இருக்கேன், கரெக்ட் தாம்மா. செக் இட். சார் சூடோ போஸ்ட். ஆமாம், சுடோ ஃபோர்ஸ் போடலாமா இல்லை சார் ரைட் ஆனா இப்போ இது எஃப் M, this is mg, n. சார் இது mg சைனா இருக்கு. இல்லை இப்போ நம்ம இது எப்படி பார்க்குறோன்னா, சார் ஃபர்ஸ்ட் f ரிமூவ் பண்ணிடலாம். முதல்ல எஃப் வச்சுக்கலாம். முதல்ல அவங்க அப்படி தான் சொல்லி எஃப் சார் அப்போ f வச்சுனா அப்போ இந்த ஆக்டர் ஃபோர்ஸ் வந்து f cos இருக்கு. f cos இல்லை எஃப் அப்படி தான் இருக்கும். எஃப் எஃப் போய் ஏன் பிரிக்கிறேன், எக்ஸில் தானே இருக்குது. அஃப்கோர்ஸ் தட் வில் கம். இல்லை கண்ணா, சி இந்த எஃப் பிரிக்கிறது நம்ம மீனிங் கிடையாது இந்த கேஸில். ஏன்னா the body is accelerating only in this direction, the system is accelerating only in that direction. Why should we split f? Sir, but this only prevent relative motion between those two. force exerted by wedge தான். ஆமாம், of course. அப்போ f Tell me what is force exerted by the wedge on the ball in the given situation. What is that? Name it. Normal force. நார்மல் ஃபோர்ஸ். அவ்வளோதானே, நம்ம நார்மல் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இது எவ்வளோ? இப்போ சப்போஸ் இது டீட்டா கொடுத்துருக்காங்களா பை சான்ஸ்? டீட்டா ஓகே ஃபைன். அப்போது இதுக்கான டீட்டா அகெயின் திஸ் இஸ் டீட்டா ரைட். அப்போ இது வந்து என் காஸ் டீட்டா, திஸ் இஸ் என் சைன் டீட்டா. I can tell you that this n sin theta is the agent who is accelerating the ball. You agree with me? The agent who is accelerating. ஏன்னா mg is nothing to do with that. mg போட்டு கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாமே. Sir, ஏன் சார் f வச்சு போடுறாங்க? f வச்சு போட்டாலும் See, நமக்கு தேவை நார்மல் ரியாக்ஷன் தான். நம்ம ஆமா சார். So you give a suggestion. I'll do that. இல்லை எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு சஜஷன் கொடுக்கணும். I will do that. பார்க்கலாம், ஆன்சர் வரும். ஏன்னா எப்படி போட்டாலும் ஆன்சர் வரதான் போகுது. ஐடியா கரெக்டாக இருந்தால் சரி, அவ்வளோதான். சொல்லுங்க, எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் சொல்லுமா? Sir, so same f has to act on the ball also. ஐயோ, என்னது இது? சரி, அது instant. அது எப்படி? If you are applying f on the wedge, how come the same f can act on the ball? How it is Sir, possible? அதோட component. காம்பனண்டோட பிரிக்கலாம். அதை சொல்லுங்கள், எப்படி பிரிக்கலாம்னு சொல்லுங்கள், பிரிக்கலாம். சார் இது வந்து f cos இருக்கு.
அப்படி நம்ம போடவே முடியாது. இங்கே இருக்கிற எஃப் கொண்டு போய் நம்ம இவங்க மேலே போட முடியாது இல்லை. வாட் இஸ் த கான்டாக்ட் பிட்வீன் திஸ் ஃபெல்லோ அண்ட் திஸ் ஃபெல்லோ? ஆல்வேஸ் நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஒன்லி கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்லையா? நம்ம இந்த எஃப் கொண்டு போய் அதுக்கு எப்படி போட முடியும்? நாட் இம்பாசிபிள். நோ, இம்பாசிபிள். அது மாதிரி நம்ம எஃப் வந்து m plus m of a போட்டு அது போடலாம். அப்போ அது a கிடைச்சிடும். அது சூடு ஆக்சிலரேஷன் எப்படி தரலாம்? இல்லையே, இவர் ரியல் அப்படி ஆக்சலரேட் ஆகிறல்ல. அதான் சார். ஆனால் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி வெட்ஜ். அப்போ நான் வெட்ஜ் வந்து நான் இங்கே சூடு ஆக்சிலரேஷன் தாராளமாக போடலாம், ஒரு பிரச்சனை. அப்போ இஃப் யூ அஸ்யூம் தட் திஸ் இஸ் ஏ, absolutely nothing wrong, you can call it as pseudo. Correct, you are right. இந்த a எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, provided you take it as small m, capital M, this a is given by, correct, you are right, a is equal to f divided by m plus m. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? Our objective is to find n. Why should you waste our time in calculating a and all? சரி, இப்போ ma sin theta a எங்க இருக்கு? ஓ, இந்த சூடோவை பிரிக்கிறியாமா? சரி, பிரிச்சு என்ன பண்ண போறீங்க? ma sin theta plus நமக்கு n தானமா நமக்கு வேணும், அதை விட்டு நாம ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு. நம்ம ஒரு சமயம் இங்கே உனக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருந்தா நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்ட். ஒரு சமயம் சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தா இதெல்லாம் கரெக்டு. பட் அது கேட்கலையாமே. ஒரு சமயம் நம்மளே போடலாம், அந்த ப்ராப்ளத்தை முடிச்சுட்டோம்னா நம்ம அதை போடலாம், ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் நமக்கு அது கேட்கல, நமக்கு நார்மல் தானே கேட்டோம். அதனால இப்போதைக்கு ஐம் ஷுர் தட் திஸ் ஈக்குவல் டு திஸ், நோ டவுட் அபவுட் இட். ஸோ n cos theta is equal to mg, equation number 1. Let us call it as n1 with force n1. இது முடிஞ்சிருது. Next let us take the same diagram. Theta. Now everything is at rest. F is equal to 0. F is equal to 0. இப்போ நம்ம வழக்கமான ஸ்டோரி, நம்ம என்ன +1 முதல் கிளாஸ்க்கு வந்து உட்காந்த போது என்ன போட்டோமோ அதுதான். வாட் இஸ் தட்? mg n theta mg cos theta mg sin theta. இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும், பட் அதெல்லாம் நமக்கு தேவை. ஆக்சுவலாக கேட்டிருந்தா நம்ம எல்லாம் பண்ணியிருக்கலாம், பண்ண தேவையில்லை இல்லையா? ஸ்மூத்துன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, அப்போ நமக்கு தேவையில்லை இல்லையா? அப்போது this equal to this. அப்போ n2 is equal to mg cos theta. அது n1, இது n2. Question is n1 by n2 or n2 by n1? Check it. n1 by n2. அவ்வளோதான். So A is the answer. Your answer is correct. இப்போ சொல்லுங்கன்னா இங்கே ஃபர்தராக இல்லை என்ன டிஸ்கஸ் பண்ணால் பண்ணலாம். வில் டிஸ்கஸ். இல்லை எவ்வளோ வருது? அதான் எனக்கு இல்லை, ஸ்கொயர் வந்தே திரும்பல. ஒரு காஸ் டினாமினேட்டர் ஸ்கொயர் வந்தே திரும்பல. ஒரு காஸ் டினாமினேட்டர் இல்லை, நம்ம ரைட் வரலையா? அதான் வந்துடும். இப்போ இதில் ஃபர்தராக என்ன ஸ்மூத்துன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ தேர் இஸ் நோ பிஸ்னஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் இல்லாமல் எப்படி அப்புறம் மேனேஜ் ஆச்சு? ஆஸ் இ செட் ரைட்லி, இதுக்கு நீங்கள் சூடோ ஆக்சலரேஷன் அப்படி போட்டிங்கன்னா, இஃப் யூ டேக் சூடோ ஆக்சலரேஷன் ஹியர் a dash, so you get ma dash pseudo acceleration. This is ma dash. என்ன பாருங்கள், theta எங்கே வருது பாருங்கள். This is theta. Therefore it is ma dash சொல்லுங்கண்ணா cos theta. This is m a dash sin theta when force is applied. அப்போ இதான் வரும். அப்போ ஸ்மூத்னா, அப்போ when force is not applied, what will happen? If it is smooth, எங்கே கொடுத்தாங்க ஸ்மூத்னு? ஆமாம், ஸ்மூத் horizontal surface. ஆமாம், இப்படி இருக்கும்போது இப்போ come to second case. This is the first case I am calling it a second case. செகண்ட் கேஸில் அப்போ இது பாடி ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். It is accelerating. You are calculating normal reaction while it is accelerating.
that's a case. Sir, 14C. இது வந்துட்டுங்கண்ணா 14C கண்ணா 14 ஏதாவது ஆன்சர் சொல்லுங்கண்ணா சி தானா சிஏ ஏவா Yes, sir. 14 சிஏ ஏவா கண்ணா C, sir. ஆசிஃப் 14 Sir. 14C. 1 by root 2 seconds la it will. Hiranmai 14 C. C only good. So 1 by root 2 seconds it will be at top point. Ah. So velocity vector, acceleration vector perpendicular. So அது circular. C தான் sir வருது 14க்கு. 14 C தாங்கண்ணா So அந்த instant circular ஆமா, motion எடுத்து போகணும். ஆமாம் சர்க்குலர் மோஷன் தான் சும்மா V ஸ்கொயர் பை ஆர் போட்டால் முடிஞ்சது ஆனா அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு மட்டும் தான் எடுக்க முடியும். ஆமாம் அந்தந்த மொமெண்ட்டு அந்த ஆக்சலரேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அவங்க ஈஸியாக டாப் மோஸ்ட் பாயிண்டில் கொடுத்துட்டாங்க வேறு எங்கன்னா கொடுத்தா நம்ம G காம்பவுண்ட் எடுத்து போடணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் போலாமா முடிச்சாச்சா நெக்ஸ்ட் போலாமா Yes. சூர்யா போட்டுனுக்கிறியா கண்ணே Super. குட் ரைட் ஸோ 1/√2 எக்ஸாக்டாக கொடுத்துட்டாங்க ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க ஸோ Sir, D. இல்லை கண்ணா சி வருங்கண்ணா சி வருண்டா கண்ணா இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து ரைட் இப்போ இந்த பாயிண்ட்ல G எங்க இருக்கு சார் A is equal to G equal to 10 this is what is centripetal now அப்போ if you complete circle here at this point what's the radius of the circle that's the question now radius of the circle இதுதான் இப்போ question in the point if you can treat it as circle what's the radius of the circle what is radius of the circle v square by r what is radius v square by a question புரிஞ்சுதா
Janvi, question புரிஞ்சதா கண்ணு? Yes, sir. Sir, 15 2 hour, sir. 15 ஆமா 15 2 hour வராது கண்ணு? Asif says 4 hour, right? Yes, sir. 15 4 hour. 15 என்ன கண்ணு answer? B. 4 hour. Hiranmai 15 நம்ம answer? B, sir. D, that's right. Very good. இப்போ தான் நம்ம பார்த்து வேறு ஏதோ ஒரு கொஷனில் பார்த்தோம் அதே கான்செப்ட் தான் கண்ணா இது வேறு எந்த கொஷின் 9th கொஷனில் என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே தான் இது 9th கொஷின் அண்ட் 15th கொஷின்ஸ் கான்செப்ட்ஸ் ஆர் சேம் கான்செப்ட் மூவ் பண்ணிடலாமா இது ரொம்ப சிம்பிள் கொஷின் இருக்குன்னு இப்போது ஏ எப்படி போயிட்டுருக்கா வெலாசிட்டி இப்படி போயிட்டுருக்கா வாட்ஸ் நம்ம அதான் ஏதோ 9th கொஷின் இருக்குன்னு அதனோட அதுவும் இது ஒன்றே தான் எக்ஸாக்ட்லி சேம் தான் வாட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ 2v இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2r acceleration எவ்வளோ இருக்கும் therefore as per observer here as per A right omega of B with respect to A as per A is given by 2r எதுக்குன்னு இல்லைக்கண்ணா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டாங்க ரேடியஸ் ஆஃப் ஓ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்குறாங்களா ஓகே ஃபைன் வாட் எவர் வி ஹவ் டன் இஸ் கரெக்ட் ஆஸ் பர் டி இல்லை வருவோம் முதல்ல இது வந்து உனக்கு ஃப்ரம் சென்டர் ஓ நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்காமல் பண்ணுங்க இது ஃப்ரம் த சென்டர் ஓ திஸ் இஸ் ஆர் சப்போஸ் முதல்ல பிக்கு சொல்லு ஃபார் பி வாட் இஸ் ஆர் v square by g let it be equation number 1 let it be equation number 1 now
radius of B with respect to A as per A 2V the whole square by அதே G தான். என்ன புரியல சொல்லுமா? B clear? This is for B. Doubt என்னதான் சொல்ல? இல்லை A கூட போட்டுக்கோங்க. Or for A, not a problem. நீ இங்கிருந்து இப்படி பார்த்தாலும் அதே தான். What's the radius? Right? Question கரெக்டாக படிப்பா? horizontal plane தானே சார். அவன் ஏன் சார் G வருது? சார் நான் V net is equal to R omega. G வராது, horizontal plane வராது. இல்லைக்கண்ணே, அவங்க வந்து பியும் ஹரிசாண்டலில் போகுதுன்னு சொல்லலை. ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்கணும் அது வெர்டிக்கல்னு. நீங்கள் ரெண்டுமே ஹரிசாண்டல் எடுத்தால் ஆன்சர் வேறு மாதிரி தான் வரும். ஏன்னா இப்போ ஜிஎல்லாம் நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தே நெவர் சே ஏ இஸ் கோயிங் இன் சர்க்குலர் மோஷன். அப்படியே அவங்க சொல்லலை. கொஷின் கொஞ்சம் வேகாக இருக்குது. அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா கிளியராக சொல்லியிருக்கணும் பி இஸ் மூவிங் இன் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் சொல்லியிருக்கணும். அவங்க டயக்ராமை போட்டு விட்டாங்க. இல்லை குறைஞ்சபட்சம் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல ஜியாவது நமக்கு போட்டு காட்டியிருக்கலாம். இப்படி ஜியாவது போட்டு காட்டியிருந்தாலும் நமக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க வெர்டிக்கலில் தான் போகிறாங்கிறது. வெர்டிக்கல் இப்போ ரெண்டுமே ஹரிசாண்டல் எடுத்துக்கிட்டு நம்ம பதிலே சொல்ல முடியாது. இதுக்கு ரெண்டு ஹரிசாண்டல்னா 2V பை இல்லையே எப்படிமா போடுவேன். அப்போது 2V பை இல்லை ஏவே இல்லாமல் நம்ம எப்படி போட முடியும்? நமக்கு ஐடியா என்ன கண்ணா, ஏ இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அதுதானே கண்ணா நமக்கு. அதான் சொல்கிறேன். மறுபடியும் அப்போ அது கூட வராது, மறுபடியும் ஆறு தான் வரும். மறுபடியும் ஆறு தான் வரும். அது எல்லாமே ஹரிசாண்டல்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே ஆறு தான், முடிஞ்சு போச்சு, சிம்பிளாக முடிஞ்சிடும். அவங்க ஆன்சர் கே சார் இது V சார், இது V அப்ப ரிலேட்டிவ் வந்து 2V சார். 2V அப்போ வந்து V net is A A ல இருந்து B வந்து சர்க்குலர் மோஷன் மாதிரி தெரியுமா சார்? 2V with 2V 2V is equal to x into omega வந்து V by 2R. அதான் பிரச்சனையே. இப்போ ஒமேகா யாரை வச்சு போட போகிறேன்னு ஏவை வச்சு இல்லை. யூ கால்குலேட் ஒமேகா ஃபார் பி ஆர் ஒமேகா ஃபார் ஏ இனிஷியலி. ஒமேகா ஃபார் ஏ. அதான் பிரச்சனையே. அவன் ஸ்ட்ரைட்டில் அவன் ஆங்கிளில் போகிறானே நமக்கு தெரியல. கொஷின் கொஞ்சம் வேக கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஏ வந்து ரொட்டேஷனில் போதேன்னு நமக்கு சொல்லலை. இன்ஃபேக்ட் அதே மாதிரி பி இஸ் இன் வெர்டிக்கல் சர்க்கிள் மோஷன் ஆர் ஹரிசாண்டல் சர்க்கிள் மோஷன் சொல்லவே இல்லை. So one thing we can assume that A and B both are horizontal னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா என்ன கதை? அப்படி எடுத்தா R தான் வரும் மறுபடியும். அப்படி எடுத்தா R தான் வரும் மறுபடியும் கதை. ஏன்னா there is no acceleration, R தான் வரும். ஒரு சமயம் A is in horizontal plane, B is on vertical plane எடுத்தா 4R is the answer. அவங்க 4R தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்கிரைப் பண்ணாமல் ஒழுங்காக டிஸ்கிரைப் பண்ண விட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. இது வந்து ஐ திங்க் இது வந்து பன்சல் பேப்பர்லேருந்து எடுத்தாங்க. பன்சலோட அட்வான்ஸ் பேப்பர்லேருந்து அப்படியே எடுத்துட்டோம். அப்படியே ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக 100% அப்படியே காப்பி. அவ்வளோதான் கொடுக்குறாங்க. அப்படி தான் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது, நீங்கள் அட்வான்ஸ் பேப்பரே எடுத்தால் அப்படி தானே இருக்குது. பாதி மெயின்ஸ் தானே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்குறாங்க. நல்லா கேட்குறாங்க. பட் இது ரீசெண்ட் பன்சல் பேப்பர்லேருந்து எடுத்தது. பார்க்கலாம், அடுத்த முறை வேறு வேணால் எடுக்கலாம். நாராயணா வேணால் எடுக்கலாம். நாராயணா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நாராயணா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நாராயணா எடுக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 16 அவங்க பின்னு கொடுத்துருக்காங்கம்மா. முதல்ல கொஸ்டின் 2 முறை படிச்சுக்கோங்க. 2 டைம்ஸ் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஒரு மூவ் பண்ணிட்டு டயக்ராம் போடலாம். மாஸ் வந்து எவ்வளோ? 80 kg.
This is the data given. Displacement 600. இப்போ இதில் ஒன்று மட்டும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுங்கன்னா what you have to understand is ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் அந்த ரெண்டு சர்க்குலர் பார்த்தா ஒரு குவாட்ரண்ட் மூவ் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாமா? அவ்வளோதான். இப்போது இது வந்து இப்படி ஒரு சர்க்கிள், இது இப்படி ஒரு சர்க்கிள். ஆனால் அவங்க சொல்லவே இல்லையா சார்? சொல்லியிருக்கலாமா? பார்த்தே புரியுது, நான் போட்டுருக்க டயக்ராம் புரியுது. பாரு, ரொம்ப ஈஸி. அவன் கொடுத்துருக்கிறது இது மட்டும் தான் கொடுத்துருக்கான். This is given by him. போடுங்க, டயக்ராம் போடுங்க, ஈஸி ஆகிடும். அதான் சொல்கிறான். ஒன்று வந்து என்ன சொல்கிறான், lower part AB of the track is cylindrical valley and the other one is cylindrical hill அப்படிங்கிறான். கரெக்டு. ஒன்றுத்தில் நீங்கள் உள்ளார போகிறீங்க, ஒன்றுத்தில் வெளியில் போகிறீங்க. ஆமாம். இப்போது சொல்லுங்கள். நார்மல் ஃபோர்ஸ் மேக்ஸிமமாக இருந்தால் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் தானே சார் இருக்கும்? அங்கே தான் பிரச்சனை. அவன் என்ன சொல்லிட்டான் பாரு, the person is going with constant velocity throughoutனு சொல்லிட்டான். அதான் சார், அப்போ இங்கே ஃபிரிக்ஷன் இஸ் நாட் ப்ரொவைடிங் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரி இல்லையே ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். சாரி, இங்கே ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸே கிடையாது. friction force is along tangent only. You are right. You are right. You are right. You are right. நார்மல் ஃபோர்ஸ் மட்டும் தான் சார். So frictional force adjusts place to place so that the velocity remains constant. கேட்டுதானே? அப்படி தான் அவன் சொல்கிறான். தட்ஸ் அப்படி தான் அவன் சொல்கிறான். center 1, center 2. கொஞ்சம் டயக்ராம் கரெக்டாக வராது, ஏன்னா ரொம்ப இதாக கொடுத்துருக்கான். Now this is quarter of the circle or 1/8 of the circle in each case. இது quarter of the circle, 1/8 of the circle. இது 1/8. எப்படி சொல்கிற 1/8? 1/8 நம்ம எப்படி சொல்ல முடியும்? 1/8 நம்ம எப்படி சொல்ல முடியும்? பட் ஒன் திங், இல்லை ஒன்று கவனிக்கணும். இல்லை ஒன்று கவனிக்கிறேங்கண்ணா, இது 200 மீட்டர், இது 200 மீட்டர், இது 100 மீட்டர். அது கிளியராக சொல்லிட்டாங்க. ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 150 கொடுத்துருக்காங்க. ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் இது வந்து 150 இல்லையா? ஸோ திஸ் இஸ் 50, திஸ் இஸ் 100. டயக்ராம் அப்டேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் நமக்கு ஐடியா வரும். நான் டயக்ராம் ரொம்ப அழகாலாம் வரல, என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் வருது. மறுபடியும் தான் டயக்ராம் போடணும். இப்போது டயக்ராம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலம்மா. பார்க்கலாம், இன்னொரு ட்ரை பண்ணுவோம்.
இது அட்வான்ஸில் இருக்கிறதே நம்ம என்ன தான் படிச்சுன்னு போனாலும் கொஷின் பேப்பர் செட்டர் அவனுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருப்பான். அந்த ஐடியா நம்ம கிளிக் ஆகுமான்றது சொல்ல முடியாது. வெளியில் வந்தோடனே அதுக்கு அந்த ஐடியாவை சொல்லிட்டு அடப்பாவி இவ்வளோ தானே நம்ம விட்டோமே நினைப்போம். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஆக்சுவலாக தெரிஞ்சிருந்தால் எல்லாருமே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இல்லை எந்த கொஷினுமே சொல்கிறேன், அட்வான்ஸில் அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறேன். ஒரு மைன்யூட் பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் தெரிஞ்சு எனிபடி கேன் டூ தட். ஆனால் அந்த மைன்யூட் பாயிண்ட் நம்ம கிளிக் ஆகுதுன்றது தான் பிரச்சனை. பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். நான் வில் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலாக டயக்ராம் நான் போட்டிருக்கிறதால ஆக்சுவலாக இது நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அந்த இருக்கிற ஷார்ட் டைமில் நமக்கு இது மூளைக்கு எட்டுமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். புரியுதா பார்ப்பா? இந்த ஒரு இடத்துல தான் என்னால் கரெக்டாக போட முடிஞ்சிருக்கு டயக்ராம். மற்ற இடத்துல உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. பட் இந்த ஒரு இடம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஐ எம் ஏபிள் டு எக்ஸாக்ட்லி தட் டயக்ராம் போத் சைட். பட் ஒன் சைட் ஐ குட் மேக். இந்த இடம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் 50. அது மட்டும் பார்த்துங்க. இது ஒரு 100. சரியா? சரி டேக்கண்ணே கவனிங்க. இந்த டீட்டா மட்டும் எவ்வளோ சொல் பார்க்கலாம். ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இந்த டீட்டா சொல்லிட்டீங்கன்னா ப்ராப்ளமே முடிஞ்சிருச்சு. Sir, the sin inverse of by 30 degrees. 30 degree. Finished. அப்போ அதுவும் 30. 30 அப்போ அதுவும் 30 தான். அது அதர் ஒன் இஸ் ஆல்சோ 30. அவ்வளோதான். தட்ஸ் அ பாயிண்ட். சார் அப்புறம் ஆர்க் லென்த். Sir, to find arc length, can we find height from C to the base? இல்லை, நீங்கள் அதுக்கு தான் நான் முதல்ல அதுக்கு தான் டயக்ராம் பொறுமையாக போட்டேன். இப்போ இந்த ஒரு டயக்ராமில் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த 150 கேன் பி டிவைட் இன் ரேஷியோ 1:2. ஸோ டெஃபினட்டாக இது 50 இது 100. ஸோ θ 30. θ 30 வந்துட்டு ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். எவ்ரி திங் கெட் ஓவர். ஏன்னா சர்க்கிள் ரைட். இது எவ்வளோ 90. இப்போ வந்து 30 டிகிரி. அப்போது உனக்கு 30 டிகிரி தான் எடுத்திருக்காங்க அவங்க. அப்போ இந்த லென்த் எவ்வளோ ஈஸியாக சொல்லிடலாம் நீங்கள். Arc length 30/360 into 2 pi r. πr/6 போட்டால் வந்துட போகுது. இது எவ்வளோ πr/, இல்லை 2πr/12 போட்டால் வந்துட போகுது. πr/6 அது எவ்வளோ பாருப்பா. So 50 pi/3. அப்போது அவங்க வந்து ஏபிசி கொடுத்தாங்களா. ஏபி எவ்வளோ சொல்லுப்பா லென்த். AB 50 pi/3, sir. பை ஆர் ஒரு 100/6. லென்த் ஆஃப் பிசி அதே pi 200/6. கேன்சல் நம்பர் பண்ணிக்கலாம். அதை ஒரு பார்த்துக்கலாம். ரைட். வேறு என்ன கண்ண வேணும். ரெண்டு ஆட் பண்ணி டிவைட் பை வெலாசிட்டி. Velocity 5/5, sir. 10 பை
எக்ஸாக்டாக டயக்ராம் போட முடியல. செகண்ட் டயக்ராமில் கூட ஒன்று தான் எனக்கு சரியாக வந்தது. இந்த அதர் சைடு எனக்கு கரெக்டாக வரல. அது கரெக்டாக நம்மளால் மேட்ச் பண்ண தெரியல. Sir, option B, sir. ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு செகண்ட், 16th செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 16th செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது புரியலையாப்பா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுது? அந்த ஏன் அந்த 50 100 அப்படின்னு பிரிக்கிறாங்க மட்டும் சொல்றீங்களா சார் திருப்பி? ஏன்னா R1 ரேஷியோ R2 இஸ் 1/2. இட்ஸ் given. இங்கே கொடுத்துருக்காங்க சார். ஸோ இந்த horizontal distance must be in the same ratio. ஏன் horizontal distance must be in same ratio னா ஏன் ரீசன்னா அவங்க ஹிண்ட் கொடுக்குறாங்க, no change in slope, so it is smoothly matching. இந்த இடத்துல நல்ல கவனி, இது ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள், மறுபடியும் போடுறேன் பாரு, இது ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள், இது ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள், இது ஒரு செகண்ட் சர்க்கிள். there is no tan theta change here, means it is smoothly moving, means the angles are matching, means the ratios are equal. புரியுதுல? கண்ணா அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸே அவங்க எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னா, யாராக இருந்தாலும் மெயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ண பசங்க டெஃபினட்டாக 60% ஆன்சர் பண்ணிடலாம் அட்வான்ஸில். இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்தால் மிச்சம் இருக்கிற ஒரு 29-30% பண்ணலாம். கடைசி 10% மட்டும்தான் த மோஸ்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி டிஃபிகல்ட்டி வர்றதும் மெக்கானிக்ஸில் மட்டும்தான் வரும், வேறு எதுலேயும் அவனால் கேட்க முடியாது. இப்போ தெர்மோடைனமிக்ஸில் அவன் என்ன பண்ணாலும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி +2 போர்ஷன்ஸ் எல்லாம் டிஃபிகல்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மெக்கானிக்ஸில் மட்டும்தான் அவங்களால விளையாட முடியும். சரி, ஓகே கண்ணா, 16 முடிஞ்சது. 17மா? இல்லை கண்ணா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆமாம். NA is greater than NB is greater than NC. ஏ தானே கரெக்ட் தான். அதான் கொடுத்துருக்காங்க, அதான் கொடுத்துருக்காங்க. given answer is ஏ இல்லை கண்ணா, நீங்கள் CB எல்லாம் எது சொன்னீங்க, ஏ யாரும் சொல்ல கவனிமா. இது எப்படி போடலாம் பாருங்கள், அவ்வளோதான். as simple as you are right, you are right. இப்போ எங்கே நிற்கிறான்னா mg n1 அப்போ n1 minus mg is equal to mv square by r 100. R is 100. முடிஞ்சிருச்சு. இங்கே n3க்கு வந்தீங்கன்னா இங்கே வாங்க, n3 mg. இப்போ உங்களுக்கு mg minus n3 equal to 200. அப்போ n3 is equal to mg minus mv square by 200. n2 ரெண்டுத்துக்கு மத்தியில் தான் இருக்கும். ஏன் மத்தியில் தான் இருக்கணும்? ரீசன் என்னக்கன்னா, ஏங்க n2 is in between these two cases. If this is smallest, this is the biggest. n2 is in between. Why in between? ஏன்னா yes, ஏன் இங்கே இருப்ப the centripetal force is perpendicular to your velocity at that point. So centripetal force is just perpendicular to velocity at this point. So you need to manage only mg. You need to manage only a component of mg. You need to manage only component of mg. So definitely that is in between these two. Sir, அடுத்த क्वेश्चन D ன்னு சொல்லிருக்கேன் சார். எதுக்குமா? அடுத்த क्वेश्चन. அடுத்தது அதை பார்த்து சொல்றோம். ஆமா, D தான் கொடுத்திருக்காங்க. எப்படி சார் மேக்ஸிமம் வரும்? எதுக்குன்னு? இந்த ஸ்லாண்டட் பாயிண்ட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஆமா, உனக்கு இங்க வந்து அவன் ஹரிசாண்டல் ஃபிளாட்ல இருக்கிறான். கவனிமா, இங்க வந்து ஹரிசாண்டல் ஃபிளாட்ல இருக்கிறான், இங்கேயும் ஹரிசாண்டல் ஃபிளாட்ல இருக்கிறான். வர இங்க வந்து அவன் கிளைம் பண்றான். அப்ப எங்க ஃப்ரிக்ஷன் அதிகமா வேணும்? கிளைம் ஃபோர்ஸும் டிஃபரண்ட். என்ன வேணா கட்டும், ஆல் டுகெதர் ஃபைனலாக அவனுக்கு எங்க ஃப்ரிக்ஷன் அதிகமாகுது?
The point is going with constant velocity in all the places. இல்ல coefficient is constant. அப்படி இந்த क्वेश्चनல என்ன சொல்லிட்டோம், he is going with constant velocity. Coefficient always constant. அதுல என்ன வேற சந்தேகம் இருக்கு? Coefficient is constant for the given surface. அதுல சந்தேகமே கிடையாது. Normal force ஆனதால சார் டிஃபர் ஆகும். இல்லடா கண்ணா, இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க பாரு. The question is friction. நான் முதல்ல ஸ்டார்டிங் ஆரம்பத்திலே சொன்னேன், the question அவன் எப்படி டிசைன் பண்ணிருக்கான்னா friction is changing. Say for example, ஒரு இடத்துல வந்து mu is equal to mg, mu into mg happen to be 30 newton வச்சு சும்மா ஒரு பேச்சுக்கு. While I am running in the ground, it is not that always I am making use 30. I may be using 25, I may be using 22, I may be using 8, but I cannot use more than 30. That's a concept. அப்போது friction மாறுதுன்றது ஃபர்ஸ்ட் நீங்க ஒத்துக்கணும். அதுல இந்த இடத்துக்கு ஈக்குவலா இருக்கும்ன்றது தெரியணும் friction. இந்த இடத்துல தான் friction அதிகமாக வேணும், ஏன்னா கிளைம் பண்றோம் ஸ்பீடை மெயின்டைன் பண்றோம். அப்போ லெக் தானே கொடுக்கணும், அதுக்கு கிளைம் பண்றதுக்கான friction லெக் தானே கொடுக்கணும். அப்போ இங்க தான் friction அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லையா? அதோட ஸ்லோப் அவன் வந்து அதிகம் குறைவாக விட்டுட்டான், எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண சொல்லி அவன் சொல்லலை. புரியுது? எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணோன்னா அதுக்கு அவன் மீ கொடுக்கலையா அவன் தான். இந்த கர்வோட ஸ்லோப் நெகட்டிவா பாசிட்டிவா எப்படி தான் என்ன இருக்கு, நீ கிளைம் பண்றல, நீ உள்ளார ஏறினா என்ன வெளியேற ஏறினா என்ன, ஆக மொத்தம் நீ கிளைம் த ஹில் இஃப் யூ நீட் மோர் ஃப்ரிக்ஷன், அவ்வளோதான் இல்லையா? இல்லை கான்செப்டில் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள், வில் டிஸ்கஸ். கிளியர் தானே? சரி, அதே மாதிரி ஐ திங்க் இட்ஸ் ஃபைன். ஷல் வி கோ ஹெட்? ஐ திங்க் இந்த கொஸ்டின் ஓகே தான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் இப்போ நம்ம கரெக்டாக வந்துடுது. கொஸ்டின் நம்பர் 16 ஓகே ஆகிட்டுது. 17, 16, 17, 18 ஃபைன். எல்லாருக்கும் புரிஞ்சது என்ன? புரியலையா கண்ணா யாருக்காது? ஆன்லைனில் யாருக்காச்சும் புரியலையா கண்ணா? சித்தார்த் ஓகே ஓகேண்ணா? டவுட் ஏதாவது இருக்கா? ராகவர்ஷினி கிளியரா? சூர்யா ஓகே கண்ணா, கோ ஹெட். ஸோ இது முடிஞ்சது 17, இது முடிஞ்சது 18, ஓகே 19. ஐ திங்க் 19, 20, 21 எல்லாமே ஈஸியானது தான். யூ கேன் ட்ரை. ஒன்றுமே இல்லை கண்ணா, ரொம்ப சிம்பிள். பார் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பார், அதில் ஒன்றுமே புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் சும்மா தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான். அவ்வளோலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட்டு if an object is kept here, இங்கே இது மாதிரி வச்சுக்கலாமே, கவனிமா இதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே செஞ்சு காட்டுறேன் பார். an object is kept here on the inclined plane, ரைட்டா? இப்போ 0 டிகிரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நார்மல் ரியாக்ஷன் என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷனை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனடிக். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும்? கூடுமா குறையுமா? as simple as புரியுதா? நீங்களே ஈஸியாக சொல்லிடலாம். நார்மல் ரியாக்ஷன் வேணுமா, mg cos θ, θ இன்க்ரீஸ் ஆனால் cos θ என்ன ஆகும்? டிலீட். அப்போ மேலே அந்த டாப்பில் இப்படி வருது, இதுதான் உனக்கு வந்தப்போ நார்மல் ரியாக்ஷன். இந்த கர்வ் மொத்தம் நார்மல் ரியாக்ஷன், இந்த கர்வ் மொத்தம் நார்மல் ரியாக்ஷன். அது மாதிரி நீங்கள் அதாவது பார்க்க வேண்டியது தான். இதுதான் இப்போ மொத்தம் நார்மல் ரியாக்ஷன் தான். கரெக்ட் தானே? என்னம்மா நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தானே, அப்புறம் என்ன? நார்மல் ரியாக்ஷன் இஸ் a force now, what else? It's a Newton only now. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும்? இப்போ நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன். அப்போ யாராவது சொல்லுங்க கண்ணா, என்னோட கொஸ்டினுக்கு மட்டும் யாராவது அந்த டயக்ராம் மட்டும் நான் கேட்கறதுக்கு மட்டும் ஜென்ரலாக சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்போது அந்த கீழே இருக்காதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இவன் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இவன் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இவன் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். புரியல? இவன் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்க, அவ்வளோதான். as simple as கண்டுபிடிச்சா அவங்க கேட்கறதுக்கு அந்த மாதிரி பாயிண்ட் கண்டுபிடி, ஏபிசிடி கண்டுபிடிங்க, அவ்வளோதான். ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அதிலே உட்காந்தோம்னா பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் முடிக்க முடியாது. அடுத்த கொஸ்டின் ஏன்னா ஒரு சில ஆன்சர்ஸ் எனக்கு வரல, 20 செகண்ட் பார்க்கலாம், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா let us go for some new questions. ஏன்னா கொஸ்டின் நம்பர் 22 இஸ் மீனிங்ஃபுல், we can discuss. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 இஸ் குட், டிஸ்கஸ் பண்ணலாம், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். 23 இஸ் ஆல்சோ, பட் அது வெறும் கான்செப்சுவல், ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சால் ஒரே செகண்டில் முடிஞ்சிடும். அது பியூர்லி கான்செப்சுவல். போத் மூவிங் தானே, இதில் மூவ் ஆகுது அவங்க கேரண்டி கொடுக்கல, தட் டிபெண்ட்.
ஃபஸ்ட்டு 22 முடிச்சிடலாமா? ஏன்னா பேக் பேஜில் வந்து அந்த 22 மேபி 23 25 24 ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். 25 நல்லா இருக்கு. ஈவன் 26 கூட எனக்கு ஆன்சர் வரல. 27 ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு சைட். அதான் எனக்கு அது ஆன்சர் வரல, பார்க்கலாம், வில் செக் இட். கொஸ்டின் நம்பர் 22 கண்ணா. எனக்கு நீ ஐடி ஷார்ட்கட் வச்சுருக்கீங்களா ஃபார்ம்லாம்? கோனிக்கல் பெண்டலம் கரெக்டு. ஆமாம், அப்படி போடக்கூடாது. கோனிக்கலுக்கு அப்படி வராது. கோனிக்கல்ன்றது தாங்க நான் கோனிக்கல். இங்கே பாருங்கப்பா, இதுதான் கோனிக்கல். இதுதான் கோனிக்கல் பெண்டலம். இப்படி சுற்றுது பாரு, இதுதான் கோனிக்கல் பெண்டலம். சரியா? இதுதான் கோனிக்கல் பெண்டலம். இதுக்கு எப்படி பண்ணலாம்? சரிக்கா, நீங்கள் பாருங்கம்மா, இப்படி சுற்றுறாங்க பாருங்க. நான் டயக்ராம் போடுறது ஓகேவை பார்த்துருங்க கண்ணா. டயக்ராம் ஓகேவை பார்த்துருங்கப்பா. டயக்ராம் ஓகேவை பார்த்துரு. cos 60 ஆமாம் கண்ணா, ஆமாம். பி ரைட் ஆயிடுச்சு எனக்கு எடுத்த உடனே. பி ரைட் ஆயிடுது. அடுத்து என்ன டைம் பீரியட் கேட்குறாங்களா? அதாங்கண்ணே, அந்த மாதிரி போட்டால் தான் எனக்கு வர மாட்டேங்குது. எனக்கும் அப்படி தான் வந்தது, பார்க்கலாம். √3/2 6 அப்படி 6 எவ்வளோக்கண்ணா? 6 எவ்வளோக்கண்ணா? cos 60 சாரி sin 60 1/√3/2 0.8 சாரி, இது எவ்வளோக்கண்ணா? L எவ்வளோ? 1.6 இது கரெக்டாக மாறு வேல்யூ கரெக்டாக. நான் போகிறது கரெக்டாக பாருங்கள். கரெக்டு தானே? எனக்கு இந்த கொஸ்டினுக்கு தான் இந்த பார்ட் மட்டும் ஆன்சர் கரெக்டாக வரல. பாருங்கள், நீங்கள் செக் பண்ணுங்க. என்னம்மா? டீ வரலம்மா எனக்கு. டீ கரெக்டாக வரல. இல்லைங்கண்ணா, இந்த ஆன்சர் எனக்கு வரலன்னு சொன்னேன். பட் அதான் ஆன்சருக்கு கொடுத்து வச்சிருக்கான். தட்ஸ் வாட் ஐ வாஸ் ஒண்டரிங். ஓகே, அது கரெக்டுன்னு சொல்லி வச்சிருக்கான். ஏ கரெக்டுன்னு சொல்லி வச்சிருக்கான். அஃப்கோர்ஸ். தேர்ட் வருது என்ன? ஓ, வருதா? பாருங்க. ஓகே, வெலாசிட்டி உங்களுக்கு தேர்டு செக் பண்ணாலும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம்.
v square equal to r எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம? பாருங்க, the answer v கரெக்டாக வருதா, c கரெக்டாக வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. யூ கெட் இட் ரைட். ஓகே, குட். அதுவும் கொடுத்துருக்காங்க, பட் ஏ அவங்க கரெக்டுன்னு சொல்கிறாங்க, அதான் எனக்கு கிடைக்கல. ஓகே, the centripetal reaction of the particle வருதா? அப்போ அது டி வருது. ஓகே, பட் அவங்க ஏவும் கொடுத்து அவங்க எல்லாமே கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசிடி எல்லாமே கரெக்டுன்னு சொல்கிறாங்க, பட் ஏ வரல எனக்கு. நாலு ஆப்ஷன் கரெக்ட், 3 மார்க் 3 மார்க் கிடைக்கும். அப்படிதான் அப்படிதான் ஸ்பிளிட் வெயிட்டேஜ் தான். மோர் தென் 1 கரெக்ட் சாய்ஸ் எல்லாமே ஒரு சமயம் 2 கரெக்ட்னா 50-50 மார்க் பிரித்து கொடுத்துட்றாங்க. அப்போ 3 கரெக்ட்னா அதான் அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அது அவங்க அதை பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. அவங்க 3 கரெக்ட் கொடுக்க முடியாதுல்ல, இனிமேல் செக் பண்ண. ஏன்னா அது அட்வான்ஸில் எல்லாமே 4 மார்க் கொஷின்ஸ் தானே, அந்த பின்னாடி வர்றது எல்லாமே ஃபஸ்ட் கொடுக்குறாங்க. ஃப்ராக்ஷன் பிரிச்சுடுவாங்க கரெக்டாக. என்ன கம்ப்யூட்டர் பிரிக்க சொன்னால் அதே பிரிச்சுட்டு போகுது, நமக்கு என்ன போச்சு. இல்லையே கண்ணா, 23க்கு போய் உனக்கு ஏன்பா லென்த் ஒன்றுமே இல்லை கண்ணா. பார்த்தோன்னே ஒரு ஃப்ராக்ஷனில் ஆன்சர் போட்டு போயிட்டு ஆகிட்டு போகுது. அவன் ஆகுதா இல்லைன்றது மட்டும் தான் கொஸ்டினே. உனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு வெலாசிட்டி கண்டுபிடின்னு சொன்னால் தான் உனக்கு தலைவர். அப்படி அவன் சொல்லலையே, ஆக்சலேஷன் ஆகுதா இல்லையா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எஸ்ஆர் நோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எஸ்ஆர் நோ அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்கப்பா. சொல்லி மூவ் நெக்ஸ்ட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் போலாமா சொல்லுங்க. இன்னும் சாப்பாட்டுக்கு நேரம் போயிட்டீங்களா? இது பாருக்கண்ணா, ரொம்ப ஈஸிப்பா. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கவனிப்பா, இது நம்ம நிறைய போட்டிருக்கோம் அந்த மாதிரி ப்ராப்ளம். சூடோ ஃபோர்ஸ் வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கோம் இல்லையாப்பா? கவனி, இல்லை நம்ம யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது. கவனி, நல்ல கவனி, வெரி சிம்பிள். கவனி, இப்போது there is a normal reaction. This normal reaction drives this fellow. This normal reaction component drives this fellow. அவ்வளோதான், as simple as. இல்லையா? இப்போது as long as this friction between them is not permitting it to slide, it is treated as a single object, no movement. B is correct. Right? For a body to slide, what is the condition required? Mu should be less than tan theta. Sir, அது வந்து வெஜ் ஸ்டேஷனரியா இருக்கா? அதான் நான் சொல்லியிருக்கோம். Block 2 will move பண்ணிட்டாங்க. டாபிக் இதெல்லாம் கிடையாது, அவங்க இருக்கிற ஆப்ஷன்ஸில் இதுதான். ஸோ இல்லை, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்கிற அவன் அதெல்லாம் கேட்கவே இல்லை நம்மள. உங்களை ஆக்சலேஷன் கால்குலேட் பண்ணுங்க, அவன் தான் தான் சொன்னேன் முதல்ல. சும்மா ஜஸ்ட் கான்செப்சுவல் பார்த்தோன்னே மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸில் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் ஆகலை, ரைட்டு. செகண்ட், இஃப் மூவ் இஸ் லெஸ் தென் tan theta, block 1 will move with respect to wedge 2, wedge 2 will not move. அப்படியா? நோ, wedge 2 will also move. அதுவும் மூவ் ஆகும். அப்போ சி தான் கரெக்ட். நீ இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கொடுத்தா என்ன பண்ணுவ நீ? வழக்கமாக என்ன பண்ணுவ நீ? How do we do this problem? You tell me. நம்ம நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கோம் அந்த மாதிரி கிளாஸில். இப்போ this is a wedge of mass m, this is a block of mass m. Now இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து 0ன்னு கூட வச்சுக்கோ, நோ ப்ராப்ளம். அப்படியே 0ன்னு கூட வச்சுக்கோ டு பிகின் வித். வர 0ன்னு கூட வச்சுங்க. If they ask you what's the relative acceleration, நம்ம வழக்கமாக என்ன செய்வோம்? What is our steps? You tell me. நம்மளோட லாஜிக் என்ன யூஸ்வலாக? நாம நோ அப்படி கிடையாது. லெட் சொல்கிறேன் லெட் இவளை வந்து 1ன்னு வச்சுக்கோ, இவளை 2ன்னு வச்சுக்கோ. லெட் a1 is the acceleration. அப்போ இது என்ன சொல்கிறேன் ஸ்டெப்ஸ் சொல்லிடுறேன் உனக்கு. அப்போது பிகாஸ் ஷீ இஸ் ஆக்சலரேட்டிங் ஹியர், தெர் வில் சூடோ ஆக்சலரேஷன் ஆன் திஸ் ஃபெலோ. அப்போது இவளுக்கு வந்து a1 போடுவோம் -m. இப்போ நம்ம என்ன பிரிப்போம், mg பிரிப்போம், அப்படியே சால்வ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஷீ இஸ் அட் ரெஸ்ட், assuming as if she is at rest. So what you calculated is acceleration of 2 with respect to 1. Finished. Sir, ரெண்டும் மூவ் அஸ்யூம் பண்ணா எப்படி போகுது? அதான் இதுதான் கேஸ்.
சரி தான் 2 மூவாதுன்னு வச்சுக்கிறேன், இது அக்சலேஷன் ஏன்னு வச்சுக்கிறேன் நான். அப்போ முதல்ல அவளுக்கு சூடோ அப்ளை அதான் சூட போட்டு சூடோ போட்ட உடனே அக்செப்ட் தட் ஷீ இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, ஆமாம், நீங்கள் எப்போ அவளுக்கு சூடோ போடுறீங்களோ அப்போ ஷீ இஸ் அட் ரெஸ்ட் நீங்கள் ஒத்துக்க வேண்டியது தானே. புரியுதுல்ல? அதான் கான்செப்டே. அப்படி தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ நாளா. இப்போ இதுக்கு A1 அசியூம் பண்ணிட்டீங்க. நீங்கள் A1 இங்கே சூடோ அப்ளை பண்ணுறீங்கன்னாவே the moment you apply she has come to rest, finished, அவ்வளோதான். ஸோ further whatever you calculate is relative velocity of block with respect to wedge, finished. சார் அக்சலரேஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? அதான் நீங்கள் கண்டுபிடிச்சி முடிச்ச அப்புறம் A1 போட்டுக்கோங்க. சரி, உங்களுக்கு ஏறிக்கீங்க. ஸோ இது எம்ஜி செஞ்சு கீழே. ஆமாம், எம்ஏ இல்லைக்கண்ணா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூடோவுக்கு அப்ளை பண்ணிடுங்க. பண்ணியாச்சு இல்லை, எம்ஜி என் எல்லாம் போட்டு இவங்களுக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சு. தட் ஆக்சலரேஷன் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1. ஆமாம், இப்போ அதுக்கு இங்கே A1 வரும். அங்கே A1 போட்டுங்க, அவ்வளோ முடிஞ்சிட்டு. யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட். நீங்கள் இது பிறகுண்ணா இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு பாருமா, இது n cos θ n sin θ வரும், இங்கே ஒன்று வரும், அதை விட்டுரு. this equal to m1a finished, அவ்வளோதான். இல்லை சார், ஆனால் இங்கே ஃப்ரிக்ஷனும் வருமே. ஃப்ரிக்ஷன் இருக்குன்னா ஃப்ரிக்ஷன் போட்டுக்கோங்க, காம்பவுண்ட் போட்டுக்கோங்க. யார் வேணும், இப்போ இவ இப்படி கீழே போகிறாளா, அப்போ இவளுக்கு ஃப்ரிக்ஷன் இங்கே இருக்கும், இவளுக்கு ஃப்ரிக்ஷன் கீழே இருக்கும், காம்பவுண்ட் பிரித்து போட்டுக்கோங்க. காம்பவுண்ட் போட்டுக்கோங்க, போடுங்க. சொல்கிறேன் இது எஃப். அப்போ this n this component minus this component equal to ma. இல்லைம்மா வரும், நம்ம வழக்கமாக போடுறது தானே அது. நீங்கள் வேல்யூ எடுத்து போடுங்க, போடலாம். வழக்கமாக நம்ம நிறைய போடுறது இது ஒன்றும் புது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம நிறைய இல்லை, நீ வந்து வேல்யூ கரெக்டாக எடுத்துக்க மாட்டேன், அது ரொம்ப ஈஸி தான். அது வழக்கமாக போடுறது தான், அது ஒன்றும் புதுசே கிடையாது. இட்ஸ் நாட் நியூ திங் ஃபார் அஸ். ஓகே, இது ரொம்ப சிம்பிள். ஐ திங்க் யூ கேன் ஈவன் ஸ்கிப் இட். ஏபிசி ஆமாம், அதனால கவனிங்க, இது ஒரு கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இப்போது கவனிக்க, அந்த கான்செப்ட் கவனிச்சுக்கோங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இவன் முதல்ல பயங்கர ஸ்பீடில் ஏறுறான், மீன்ஸ் ஆக்சலரேஷன். அது பயங்கர ஸ்பீடு தான் ஆக்சலரேஷன். அப்போது ஷீ இஸ் கம்மிங் அப். In spite, this is bigger, this is smaller. Bigger is coming up, smaller is also going up. ஆமாம், lens force is also going up. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் டயர்டாக நின்றுட்டான். அப்போ யார் வின்னர்? இப்போ இவ்வளோ நேரம் 60 kg வின்னராக இருந்தான். the moment 80 kg becomes winner. அப்போ இவ்வளோ நேரம் ஸ்டக் ஆஃப் வரல, இவன் வின்னராக இருந்தான். இப்போ திடீர்னு இந்த பக்கம் வின்னர் ஆகிட்டாங்க. அப்போ அந்த ஸ்லாக் இருக்குது தானே செய்யும். TS to change from this side to that side. ரொம்ப சிம்பிள்மா. இன்பிட்வீன் 0 வரணுமா வரக்கூடாதா? இப்படி இருக்கிற டென்ஷன் இப்படி மாறுது. அப்போ மத்தியில் 0 வந்து 0 எப்படி மேக்ஸில் நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க? அவ்வளோதான். அதான் வாட் எவர் மேபி. புரிஞ்சிச்சுல? அதாவது ஒன் சைடு பிகம்ஸ் அதர் சைடு, இன்பிட்வீன் கண்டிப்பாக 0 இருந்தே ஆகணும். தட்ஸ் அ கான்செப்ட், ரைட்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி இல்லைனா கூட நம்ம அடுத்த கிளாஸில் கூட இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஆன்சர் சொல்ல முடியுது உங்களால்? 25. ஏன்னா இது வந்து வெரி யூஸ்வல் கொஸ்டின். இது அது மல்டிபிள் ஸ்லாப்ங்கிறது அப்படியே ஒரு டாபிக் இருக்குது. மல்டிபிள் ஸ்லாப்னே அட்வான்ஸில் ஒரு டாபிக் இருக்குது இல்லையா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ராதர். இதில் வந்து நீங்கள் எத்தனை ப்ராப்ளம் போட்டு வேணாலும் தரவு பண்ணிடணும். இதில் பெண்டிங்கே வைக்கக்கூடாது. மல்டிபிள் ஸ்லாப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏஎன்சி வராதம்மா. நெக்ஸ்ட் சண்டேவும் கரெக்டாக கிளாஸ்க்கு வரணும், ஏமாற்றக்கூடாது. நெக்ஸ்ட் சண்டே பிரிண்ட் பண்ணி வச்சு சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லை, எனக்கு 4 நாளைக்கு முன்னே அந்த பிரிண்ட்டை கொடுத்துட்டாங்க. அவங்க இன்றைக்கி பிரிண்ட் எடுத்து வைக்க மறந்துட்டாங்க.
Sir, C correct. Sir, C true sir? I'm asking you, Kanna, please answer. Sir, C correct. Hiranmai. சொல்ற கண்ணு. என்ன போட்டு முடிக்கல சார். எவ்வளவுக்குன்னா? Sir, C correct. 6 நியூட்டனா கண்ணா? Sir, C correct. C அப்ப கண்ணா இந்த பார்க்கலாம். C correct. பாருங்க நான் போட்டுக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ஃபோர்ஸ். Whatever I have done written on the board are maximum forces. Anything, it can be anything less than this at the given situation, right? Right, Kanna. First A பார்த்தலாமா? Maximum acceleration of block B is 2 meters per second. That's perfectly right. Sir, correct. That's perfectly right. A is perfectly right. Sir. A வந்து perfectly right. Look at small diagram பார்த்தாவே புரிஞ்சிரும் உங்களுக்கு. Bottom 2 kg, sir. If it is 2 newtons, at the mass is 2 kg. Sir, அப்போ 1 தான். அந்த வருது. 1 தான் வரணுமா? The maximum acceleration Sir, of bottom was block mass 2 kg, sir. சரி கண்ணா. Sir, B, sir, C correct, D correct. C, D are correct. D correct, C is correct. C and D, sir, how is D correct? D க்கு 2 meter தான் வரணும். C maximum moving is 6 newton. Sir, It's 3 kg. Sir, The 3 maximum kg. acceleration should be 2. sir, 2 kg, sir. நான் தப்பா போட்டேனா? Okay, sir, C here. இந்த பார்க்குறேன் நான் என்ன மிஸ்டேக் 1 2 ஓ இது 2 ஓகே ஓகே இது அப்போ தெரியுது. 2 இப்போ சொல்லுமா C, D. D correct. I'm not C and D. முதல்ல A கரெக்டா இல்லையா? A correct, sir. Correct. A கரெக்ட் இல்லையா? A தான் கரெக்ட். Sir, A and D are correct. A தாங்க கரெக்ட் சொல்றேன் கண்ணா வெயிட் பண்ணு. I will explain wait. இப்போ suppose here the force is 6 Newton. Sorry, 8 Newton suppose. Yes, it is 8 Newton, right? இப்போ உனக்கு what this will think one second. Sir, 1 sir, 1 க்கு chance. 1 க்கு chance இல்ல sir. Come on. B. சரி, வஸ்கி ரெண்டு Fக்கு 10 நியூட்டன் கொடுங்க பார்க்கலாம். Effect 10 மேலே தான் அப்படி ஸ்லிப்பிங் ஆகும். 8 மேல போனாலே ஸ்லிப்பிங் தான். என்னம்மா? 8 மேல போனாலே 8க்கு மேலே போனால் ஸ்லீப்பிங் தான். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இதான் மேக்ஸிமம் வருது. அதான் அப்போ A1 தான் வரும். அதான் கரெக்ட். என்னம்மா? A1 தான் கரெக்ட். 1 தான் சார். 2 kg கொடுத்ததுனால 1 தான் சார். Suppose you are applying external force 5 Newton. என்ன சொல்ல கண்ணே what is the அப்போ context? ஸ்லிப்பிங் ஆகாது. ஸ்டாட்டிக் மூவ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? அப்போ சேம் தான் வரும். எவ்வளோ வரும்? 5. 5 acceleration? சார் acceleration 1 meter வரும். 1 meter per second square. Super. That's right. We will begin from there. 5 Newton கொடுத்தா அப்படி ஆகும். 1 meter per second square for the entire system. Yes. For the entire system. Absolutely.
Suppose I give 8 Newton. Sir, 8 kutta 1.6. 8 கொடுத்தா 1.6. இல்ல 8 கொடுத்தா இது மேல பிளாக் மூவே ஆகாது. மேல ப்ளூ வருது. B வந்து 2. B வந்து இங்க ஸ்லிப் ஆகும் கீழ. இல்ல F is equal to 8 எனக்கு ஆன்சர் சொல்லுமா என்ன வருது பார்க்கலாம். F equal to 8 சார். ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம் அப்பதான் நமக்கு ஈஸியா புரியும். யாராவது எனக்கு ஆன்லைன்ல ஆன்சர் சொல்லுங்க. F is equal to 8 Newton. அப்ப ஃபர்ஸ்ட் கேஜி பிளாக் ரெஸ்ட். கரெக்ட். டன். 8 அப்ப சார் அது Sir, option D is also correct. C and D are good. சார் 8 போட்டா 1 தான் வரும். நான் K3 B வந்து 2. அப்புறம் சூட போட்டீங்கன்னா அப்ப இல்ல BNC வராது வராதுன்னு இல்ல கண்ணா நான் என்ன கேட்டிருக்கேன் உங்களுக்கு 8 நியூட்டன் கேட்டிருக்கேன் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. 8 நியூட்டன் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. நான் 8 நியூட்டன் அப்ளை பண்ணிருக்கேன். A வந்து 0 வரும். நோ எஸ் சார். நான் வந்து 8 நியூட்டன் அப்ளை பண்ணிருக்கேம்மா. சார் டாப் பிளாக் ரெஸ்ட். ஓகே. ஆமா. அப்ப இங்க வந்து இங்க அகைன் 8 ஆக்ட் ஆகும் இங்க. 2 ஆகும். அங்க ஆமா 2 தான். 1 தான் சார். சொல்லுமா என்ன வரும் சொல்லுமா. 1 மீட்டர் per second ஸ்கொயர் தான். இல்ல கண்ணா கவனிங்க. If I apply 8 கவனமா பாரு. If I apply 8 Newton here, right? இங்க 8, இங்க 8. Because here 8, this should go more than that, but it will not go. ஏன் கண்டா என்ன ரீசன் கவனிங்க. இங்க ஸ்மூத். இங்க அப்போஸ் பண்ணா மட்டும் தான் this friction will appear. புரியுதா சொல்றது? So this binding will be there because it's perfectly smooth. Because it's perfectly smooth. அப்போ when you apply 8 Newton what will happen? Once again when you apply 8 Newton what will happen? இங்க binding இருக்கும் இங்க binding இருக்கும். So what's the total mass? 5. 8 by 5 1.6. அதுல தான் போகும். Everything will go with 1.6. இப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா சார் 1.6 இங்க டிட்டாச் ஆகுமா? Will it get detached? No, it will not get detached. இல்ல கான்டாக்ட் அப்படி தான் இருக்கும். அப்படிதான். ஏன்னா when you apply 1.6 1.6 into 3 எவ்வளவு? Which is less than 6. So pseudo it cannot separate. So you only only when these two fellows get relative acceleration more than that, then only it can split. புரியுதா சொல்றது? More than that means இவங்க ரெண்டு பேரோட acceleration should be 3 இல்லையா? More than 2, then only this detachment will happen. So when the overall acceleration becomes more than 2, then only this detachment will happen. புரியுதா உனக்கு? அப்ப அது வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா தான் இருப்பாங்க. சரி இப்போ come to now you please come to option number 1. Maximum acceleration of B. இப்போ சொல்லு. 2. எப்படி சார்? புரியலையா? நான் 1.6 சொன்னேன்ல. The answer B தானா? 1.6 தான் இருக்கணும். இது ரிலாக்ஸ் Slipping between A and B starts when F is more than 8 Newton. அது கரெக்ட். Slipping கண்டிப்பா ஃபிக்ஷன் ஆகும் சார். அதுக்கு மேல நம்ம மூவ்மெண்ட் கேர் பத்தி அதெல்லாம் என்ன பிரச்சனை? நான் இப்போ அதான் செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு. இப்போ சிம்பிளா இங்கே சொல்றேன் பாருங்க. இது வந்து 9 நியூட்டன் வச்சுக்கோ. கவனிக்கணும் புரியறதுக்காக 9 நியூட்டன் வச்சுக்குமா. சொல்லுமா எவ்வளோ? ஏவுக்கு எவ்வளோ கண்ணு? 1 மீட்டர் per second ஸ்கொயர். 1 மீட்டர் per second. பிக்கு அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே பைண்டிங் அப்படியே தான் இருக்கும். இங்கே பைண்டிங் அப்படியே தான் இருக்கும். ஈவன் ஃபார் 9 நியூட்டன். சார் செக் பண்ணுங்க. செக் பண்ணணும். புரியுதா சொல்கிறது? அதனால we have to spend more time on it. கான்செப்ட் புரியுது இல்லையா? நான் சொன்ன தப்புன்னு புரியுது உனக்கு? ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டு. சார் அப்போ வருது சார், கை வருது. அதான் சொல்கிறேன். நீங்கள் திங்க் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இதுலேயே ஒரு 4 ப்ராப்ளம் எடுத்து போடுறேன். ஒரு 1 ஹவருக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் ஒரு 4 ப்ராப்ளம் எடுத்து இங்கே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் நிறைய ஜேஇ ப்ராப்ளத்தில் அட்வான்ஸ் ப்ராப்ளத்தில் அங்கே ஃப்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஃபோர்ஸில் டாப்பில் அப்ளை பண்ணுறது, மிடில் அப்ளை பண்ணுறாங்க, இல்லை பாட்டத்தில் அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். எல்லா ப்ராப்ளம் நான் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆகும் கான்செப்ட்.
புரியுது உங்களுக்கு? ஏன்னா அது வேரியஸ் ஃபார்முலா. நான் மறுபடியும் அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், வாட் ஐ மென்ஷன்ட் ஃபோர்ஸஸ் ஆர் மேக்ஸிமம் பாசிபிள் ஃபோர்ஸஸ், நாட் மினிமம் பாசிபிள் ஃபோர்ஸஸ். புரியுதுல்ல? இதில் நீங்கள் சூடோ ஃபோர்ஸ்னு எடுத்து பார்க்கணும், அப்போ தான் கிறிஸ்டல் கிளியராக ஆன்சர் சொல்ல முடியும். ரொம்ப ஈஸி. ஒரு 4 ப்ராப்ளம் போட்டால் தரவாயிடும் கான்செப்ட். டோன்ட் வரி. சரியா? பட் இந்த கொஸ்டின் A and B are the answers. டி வராது கண்ணே. மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் சி, பிளாக் சிக்கு மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் 3 எப்படி வருது? 6/2. வராது. ஓ இந்த இதே லாஜிக். ஆமாம் வராது. இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் ஆன்சர்? A and B. A and B are answers. A and B are answers. Next week Sunday we will take up. இதே மறுபடியும் அப்படி இந்த இதே மாதிரி ப்ராப்ளம் நாளைக்கு போடலாம். ஏன்னா இது டெஃபினட் ப்ராப்ளம் இன் அட்வான்ஸ்ட். இந்த ப்ராப்ளம் வந்து டெஃபினட், ஆல்மோஸ்ட் டெஃபினட். எவ்ரி டைம் தேர் ஆஸ்க். ஏன் இன்னுமே புரியலையா? maximum acceleration of block B is 2 meter per second square, right? அதாவது Bக்கு 2 meter per second square மேலே கொடுத்தீங்கன்னா this pseudo acceleration will detach both sides. அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுக்கவே முடியாது. நான் அதே மறுபடியும் சொல்கிறேன் பாரு, இங்கே வந்து நீங்கள் 100 நியூட்டன் கொடுத்தா வச்சுக்கோங்க, இங்கே எவ்வளோ கண்ணா வரும்? மேக்ஸிமம் 8 தானே வரும். தட்ஸ் அ பாயிண்ட். இங்கே 6 வரும்ல, ஆனால் இந்த இடத்துல 6 வராது. ஏன் 6 வராதுன்னா, இல்லை பாட்டம் பார்ட் இஸ் சர்ஃபேஸ் ஸ்மூத், அப்போ உங்களுக்கு 6 க்ரோ ஆகாது. தட் டிபெண்ட்ஸ் ஆன் பேஸ்ட் ஆன் யுவர் ஆக்சலரேஷன். மறுபடியும் சொல்கிறேன் பாருக்கண்ணே, இங்கே 8 வந்தாலும் இங்கே 6 வராது. ஏன்? பிகாஸ் த பாட்டம் சர்ஃபேஸ் இஸ் ஃப்ரீ. அப்போ how can 6 can grow? அப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் ஃபோர்ஸ் வில் பி தேர். புரியுது சொல்கிறது? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபுல்லாக. இதே மாதிரி ப்ராப்ளம் நிறைய போடலாம். நீங்களே என்ன இருந்தால் கூட எனக்கு அமுச்சு வைங்க. ஸோ தட் சேம் ஐ வில் பிரிங் ஆன் ஸ்க்ரீன். எனக்கு அமுச்சு வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா கண்ணா? ஓகே கண்ணா, பாய். நம்ம 2:30 வரைக்கும் பிளான் பண்ணோம், 2:45 போயிடுச்சு. பரவாயில்ல. பாய் கண்ணா. தேங்க்யூ சார். பாய் சார். பாய் கண்ணா. Thank you, sir. Bye, Kanu. Okay.